யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். தீர்க்கதரிசி மூலமாய் தேவ ஜனங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறார். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். ஆண்டவர் கொடுத்த அழைப்பு ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாய் தேவ ஜனத்துக்கு கொடுக்கப்படுகிற ஒரு கட்டளை. பரிசுத்த உபவாச நாட்களை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். 16ஆம் வசனத்தில் ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், அதில் முதியோரையும் சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. அப்போ எல்லாரையுமே கூட்டி சேருங்க, உபவாச நாளை நியமியுங்க, விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள் என்பது கர்த்தருடைய கட்டளை. அதே 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பாருங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறார். இந்த பரிசுத்த உபவாச நாள், இதை குறித்து வேதம் சொல்லுகிற 21 நாள், இது பரிசுத்த உபவாச நாட்கள், ஹோலி ஃபாஸ்டிங் டே. நீங்கள் இப்போ உபவாசத்தை ஜெபிப்பது என்பது தேவனுக்கு ரொம்ப முக்கியமான நாட்கள், உங்களுக்கு முக்கியமான நாட்கள், பரிசுத்தமான உபவாச நாட்கள் என்று வேதம் சொல்லுகிறாரு. அப்படி நாம் பரிசுத்த உபவாச நாட்களை நியமித்து ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்கும்? 18வது வசனம் பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். நீங்கள் உபவாசம் பண்ணி உங்கள் பட்டணம், இந்த மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியாவுக்காக ஜெபிக்கிறீங்க. நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணி ஜெபிக்கிறீங்களோ அங்கெல்லாம் தேவன் வைராக்கியமாய் கிரியை செய்வார். அல்லேலூயா. தூத்துக்குடி மாவட்டத்தில் வைராக்கியமாய் கர்த்தர் கிரியை செய்வார். தமிழ்நாட்டில், இந்தியா தேசத்தில் வைராக்கியமாய் செயல்படுவார். உபவாச ஜபங்கள் எங்கே ஏறெடுக்கப்படுகிறதோ அதனுடைய விளைவு கர்த்தர் வைராக்கியம் கொள்ளுவார். என் ஜனங்க இந்த பட்டணத்துக்காக ஜெபிக்கிறாங்க, இந்த பட்டணத்தை நான் மாற்றி ஆக வேண்டும் என்று வைராக்கியம் கொள்ளுவார். என் ஜனங்கள் இந்த மாவட்டத்துக்காக ஜெபிக்கிறாங்க, இந்த மாவட்டத்தில் என் அக்கினியை போட வேண்டும் என்று வைராக்கியம் கொள்ளுவார். என் ஜனங்கள் தமிழ்நாட்டுக்காக, இந்தியாவுக்காக ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் வைராக்கியம் கொள்ளுவாராம். உங்களுடைய உபவாச ஜெபம் தேவனுக்குள்ள ஒரு வைராக்கியத்தை கொண்டு வரும். அதனுடைய விளைவு தமது ஜனத்தை அவர் கடாட்சிப்பார், ஜனத்தை அவர் ரட்சிப்பார், ஜனங்களுக்குள்ளே மாற்றத்தை உண்டாக்குவார் என்பதாய் பார்க்கிறோம். அப்போ உபவாச ஜெபம் என்பது ரொம்ப முக்கியம். அது தேவனை கொடுத்த ஒரு கட்டளை. இந்த உபவாசத்தை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கிறார்? இன்னைக்கு எத்தனை பேர் சின்சியராக உபவாசிக்கிறீங்களோ தெரியாது. சபை மெய்ப்பர் உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்குறாங்க. உபவாசத்தை ஜெபிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த ஆலோசனையின்படி உங்களுக்கு பல திட்டங்களை கொடுக்குறாங்க. எப்படி பைபிள் ரீட் பண்ணணும், தியானிக்கணும், உபவாசிக்கணும், சபையில் ஜெப நேரங்கள், அப்போ இதெல்லாம் நீங்கள் 21 நாள் கடைப்பிடிக்கணும்னு சொல்லி அதை தான் சொல்ல முடியும். ஆனால் தீர்மானம் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ளது. அது எவ்வளோ முக்கியமானது என்பதை உணர்ந்து கொள்ளணும். சிலர் நினைப்பாங்க, இது எனக்குரியது இல்லை, நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், என்னால் முடியாது, நான் வேலைக்கு போகணும், காலேஜில் வேலை செய்கிறேன், டாக்டராக இருக்கேன், என்னால் முடியாது. அது வீட்டில் சும்மா இருக்கிற பெண்கள் தான் உபவாசிப்பாங்க. இது மாதிரி ஆண்கள் பலர் நினைக்கக்கூடும். அல்லது சிலர் நான் வேலை பார்க்குறேன், என்னால் முடியாது, வீட்டில் இருக்கவங்களாம் உபவாசிக்கட்டும் அப்படின்னு நினைப்போம். அப்படி அல்ல. நீங்கள் வேலை செய்தாலும் உபவாசிக்கலாம், பிஸ்னஸ் பண்ணாலும் உபவாசிக்கலாம், ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் உபவாசிக்கலாம், ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் கூட உபவாசிக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்கள். எல்லாருக்குமே இந்த உபவாச நாள் இதை மனதில் கொள்ளணும். நிறைய தப்பாக சபையில் ஒரு அறிவிப்பு கொடுத்து, நமக்கு இல்லை, இது அவங்களுக்கு, அவங்க தான் செய்ய முடியும், நான் செய்ய முடியாது அப்படின்னு நம்மை அதிலிருந்து பிரித்து கொள்ளுகிறோம்.
நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வருவேன், தசமாக கொடுப்பேன், காணி கொடுப்பேன், அவ்வளோதான் என்னால் முடியும். அப்படி கிடையாது. சபையில் அங்கமாக இருக்கிற ஒவ்வொருவரும் தேவன் கொடுக்கிற ஆலோசனையை நிறைவேற்ற முடியும். முதல்ல அதை விசுவாசிக்கணும். அதற்கு அவங்களை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இது எங்களுடைய ஊழியக்காரர் மூலமாய் எனக்கு நீர் கொடுக்கிற அழைப்பு, பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் என்றால் தேவன் உங்களுக்கு கொடுத்த அழைப்பு. நீங்கள் அதை செய்யாவிட்டால் தேவனுடைய அழைப்பை அசட்டை பண்ணுகிறீர்கள் என்று அர்த்தம். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் ஆரம்பிக்காவிட்டால், இதுவரை நீங்கள் ஜெபிக்காமல் இருந்தால், மனைவி ஜெபிப்பா, என்னால் முடியாது, பிள்ளைங்க ஜெபம் பண்ணோம், நீங்கள் சாக்க போக சொல்ல இடம் கிடையாது. இந்த சபையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கொடுக்கப்பட்ட அழைப்பு தான் இந்த உபவாச ஜெபம். அப்போ பரிசுத்த உபவாச நாளை நீங்கள் நியமித்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். நான் கேட்டேன், எந்த மாதிரி உபவாசம்? 3 நேரமாக இல்லை, அவங்கவுங்களுக்கு என்ன முடியுமோ அந்த அளவு உபவாசிக்கலாம். இது ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஒருவேளை உணவை ஒதுக்கி நீங்கள் உபவாசிக்கலாமே, இரவு நேர உணவை ஒதுக்கிட்டு இரவு நேரத்தில் செபிக்கலாமே. யாருமே என்னால் முடியாதுன்னு சொல்ல முடியாது, சாக்க போக சொல்ல இடம் இல்லை. நீங்கள் சாக்க போக சொன்னீங்கன்னா தேவனுடைய திட்டத்தில் நீங்கள் இணையாததுனால தேவனுடைய சில ஆசீர்வாதத்தை இழக்க நேரிடும், தேவனுடைய பாதுகாப்பை கூட நீங்கள் இழக்க நேரிடும். அதனால் நீங்கள் கவனமாக, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஊழியக்காரர் மூலமாக இந்த அழைப்பு கொடுக்கிறாரே, நான் அதற்கு கீழ்ப்படுகிறேன், என்னால் முடியாட்ட கூட நான் முயற்சி பண்ணுற ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுத்தால் தேவன் உங்களுக்கு பலன் தருவார், கிருபை தருவார். ஆனால் அதை செய்யாதபடி நீங்கள் இருந்தீர்கள் என்றால் அதனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போக நேரிடும். அது மாத்திரமல்ல, சாத்தான் அதை பயன்படுத்தி உங்களை வாதிக்க நேரிடும், உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நுழைந்து விட வழி உண்டாக நேர்ந்து விடும் கீழ்ப்படியாததுனால. அதனால் நல்ல கவனிங்க, இது தேவன் கொடுத்த ஒரு அழைப்பு, தேவன் கொடுத்திருக்கிற ஒரு வாய்ப்பு. இதை பயன்படுத்த உங்களை அதனால் உங்களுடைய படிப்பு பாதிக்கப்படாது, ஸ்கூலுக்கு போகுது, காலேஜுக்கு போகுது பாதிக்கப்படாது, பிஸ்னஸ் பாதிக்கப்படாது, எதுவுமே பாதிக்கப்படாது. நீங்களாக தப்பாக நினைத்து கொள்கிறீங்க, நான் உபவாசித்து அது செய்ய முடியாது இது செய்ய முடியாது என்று சொல்லி. அப்படி கிடையாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவன். அதனால் இதில் கவனம் செலுத்த வேண்டும். சரி, இந்த உபவாசத்தை குறித்து இயேசுவை எவ்வளோ முக்கியத்துவப்படுத்துகிறார் தெரியுமா உங்களுக்கு? மத்தேயு 6:16 மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் சொல்லும்போது, நீங்கள் உபவாசிக்கும் போது, when you fast, நீங்கள் உபவாசிக்கும் போதுன்னு இயேசு சொல்கிறாருன்னா உபவாசிக்க வேண்டியது எவ்வளோ முக்கியம் இயேசுவே சொல்லுகிறார். நீ உபவாசிக்கும் போது இப்படி தான் உபவாசிக்கணும், இதை செய்யணும், இதை செய்யாதன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நாம் உபவாசிக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். உபவாசம் ரொம்ப முக்கியம் என்பதை இயேசு வலியுறுத்துகிறார். அது மாத்திரம் இல்லை, உபவாசம் என்பது சாப்பிடாமல் இருக்கிறது மாத்திரம் அல்ல. நிறைய பேர் எனக்கு உபவாசம் அப்படின்னு சாப்பிட மாட்டேன் அவ்வளோதான், வெறுமனை சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா அது பட்டினி கிடக்கிறது. அப்போ உபவாசம்னா என்னது? சாப்பாட்டை ஒதுக்கி ஜெபத்தை கொஞ்சம் அதிகப்படுத்த வேண்டும். மற்ற நாளில் 1 மணி நேரம் ஜெபிக்கிறீங்கன்னா உபவாச நாளில் கூட 1 மணி நேரம் ஆண்டவருக்கு கொடுங்க. நீங்கள் இல்லை, நான் காலையில் எழுப்பி வேலைக்கு போகணுமே, பிஸ்னஸை கவனிக்கணுமா, போங்க. சாயங்காலம் எப்படி வீட்டுக்கு தானே வரணும். இரவு நேரம் உபவாசம் பண்ணுங்க. ராத்திரியில் ஒரு 2 அந்த 21 நாளும் கொஞ்சம் முந்தி வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 8லேருந்து 10 வரைக்கும் பைபிள் வாசித்து ஜெபிக்க டைமை கொடுங்க ஆண்டவருக்கு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? மார்க் 9:29 வாசிங்க. மார்க் 9:29. அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். இயேசுவே ஒரு பெரிய காரியத்தை சொல்றார். ஏன் இந்த பிசாசு நாங்கள் விரட்டினா போக மாட்டேங்குதுன்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்லி, இந்த வகை பிசாசு சும்மா சாதாரண குட்டி பிசாசெல்லாம் விரட்டிடலாம். நீங்கள் சில வகை பிசாசு இருக்குது, அது உங்களுடைய குடும்பத்தை தாக்கும், உங்கள் பிஸ்னஸை தாக்கும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தாக்கும், உங்களுடைய பிள்ளைகளை தாக்கும், உங்களை முடைக்க விட பிசாசு எழும்புவான். அந்த மாதிரி சில வகை பிசாசை உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும், ஜெபம் உபவாசம், அதனால தான் உபவாச ஜெபம் என்று அழைக்கிறோம். வெறுமனை சாப்பிடாமல் இருந்து ஜெபிக்கலைன்னா அது பட்டினி கிடக்கிறாரு, அது உங்களுடைய சரீரத்தை பாதிக்கும். சாப்பாட்டை ஒதுக்கி நீங்கள் ஜெபித்தீங்கன்னா சரீரத்தில் ஆரோக்கியம் உண்டாகும். அல்லேலூயா. இல்லை, எனக்கு டயபெட்டிக்கு, எனக்கு சுகர்
ஒரு நேரம் கூட சாப்பிடாம இருந்துடக்கூட டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, உபவாசிக்கும் போது சாப்பாட்டை ஒதுக்கி ஜெபிச்சிங்கன்னா அது பட்டினி கிடக்கிறது அல்ல. அது தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு ஐக்கியம். அது நீங்கள் ஜெபிப்பதற்காக சாப்பாட்டை ஒதுக்கிறதுனால சரீரம் பாதிக்கப்படாது, சுகம் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால சாக்கு போக்குக்கு இடம் கொடுக்காதங்க. ஒருவேளை சாப்பாட்டை ஒதுக்கி நீங்கள் ஜெபிக்கிறதுனால சுகர் அதிகமாகாது, செத்து போக மாட்டீங்க, உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன். அல்லேலூயா. அப்படியே ஒருவேளை சாப்பிடாம செத்து போயிட்டா இயேசு நாமத்தால எழுப்புறதுக்கு ஆள் இருக்காங்க, எழுப்பி விட்டுருவாங்க. அல்லேலூயா. அதனால பயப்படாதங்க. அதனால நீங்கள் உபவாசிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இயேசுவே அதை முக்கியத்துவப்படுத்துகிறார். இன்றைக்குள்ள திருச்சபையில் நிறைய கிறிஸ்தவங்களுக்கு உபவாசனாலே தெரிய மாட்டேங்குது. ஃபாஸ்டே பண்ணுறதில்லை நிறைய கிறிஸ்தவர்கள், உபவாசமே பண்ணுறதில்லை. ஆனால் வேதத்தில் ஆண்டவர் ரொம்ப முக்கியத்துவப்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி இயேசு சொல்லுகிறார், இந்த வகை பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் தான் போகுமே அல்லாமல் வேறு ஒன்றினாலும் போகாது என்பதாய் ஆண்டவர் சொல்லுகிறார். உபவாச ஜபத்திற்கு ஒரு வல்லமை உண்டு. இதை என்றைக்கும் மறந்து விடாதிருங்கள். நான் திருமணமான இந்த புதுசில் நிறைய விருந்து கூப்பிடுவாங்கல்ல. என் மனைவி சொந்தக்காரங்க தூத்துக்குள்ளெல்லாம் இருக்காங்க. நாங்கள் இங்கேருந்து 2-3 நாள் ஒவ்வொரு வீட்டில் ஒரு நாள் விருந்துன்னா ஒரு வாரம்லாம் தங்கியிருந்தேன் இங்கே. எனக்கு அப்போ தான் தெரியும் நிறைய சொந்தக்காரங்க அவளுக்கு இருக்காங்கன்னு. அப்புறம் திசைமலைக்கு போயிருந்தோம் உபவாசம். அப்போ சாப்பாடு விருந்து, கல்யாணம் புதுசில் வீடு வீடு கூப்பிட்டு விருந்து கொடுப்பா. இந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை. இப்போ அந்த காலத்தில் அந்த மாதிரி விருந்துக்கே 1 மாதம் ஆயிடுச்சு. அங்கே போனேன் இங்கே போனேன், அவங்க கூப்பிட்றாங்க இவங்க கூப்பிட்றாங்கன்னு சொல்லி. அப்போ நான் போயிருந்தேன் திசைமலைக்கு. அப்போது திருமணமான புதுசில் விருந்து கூப்பிட்ருக்காங்க. விருந்துன்னா காலையில் சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு, ராத்திரி விதவிதமாக சாப்பாடு. ஒரு நாள் காலையில் நான் எழும்பி ஜெபிச்சுக்கிட்டு ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கி உனக்கு உபவாசன்றார். ஆண்டவர் சொல்கிறார், என்னது உனக்கு உபவாசம். அவங்க எது கூப்பிட்ருக்காங்க? விருந்து கூப்பிட்ருக்காங்க. ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கி உனக்கு ஃபாஸ்டிங், சாப்பிடக்கூடாது. அவங்க எல்லோரும் நான் காலையில் எழும்பி ஜெபிக்கும் போது ஆண்டவர் பேசுகிறார். நான் சொன்னேன், இன்றைக்கி ஃபாஸ்டிங், காலையில் நான் சாப்பிட மாட்டேன், ஆண்டவர் அனுமதிச்சா மத்தியானம் சாப்பிட்டுக்கிறேன், இப்போ காலையில். என்னங்க விருந்துக்கு வந்த இடத்துல என்னங்க ஃபாஸ்டிங்? சொந்தக்காரங்களும் கேட்குறாங்க, என்ன ஒரு விருந்துக்கு வந்த இடத்துல உபவாசன்றாங்க? எனக்கு தெரியாது, என் எஜமான் சொல்கிறார், எங்கள் அப்பா சொல்கிறார், இன்றைக்கி உனக்கு ஃபாஸ்டிங் தான் சொல்லிட்டாருன்னா அவ்வளோதான் ஃபாஸ்டிங். காலையில் ஒன்று சாப்பிட்னா ரூம்லேயே உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணிக்கிட்டு ஆண்டவர் பாத்தில் இருக்கிறேன்னா திடீர்னு ஒரு 11 மணி இருக்கும், 11-12 மணி இருக்கும், மத்தியானம் நெருங்குகிற டைமில் ஒரு குடும்பத்தார் அவங்கள்ட்ட ஊழியக்காரர் வந்திருக்கிறாராமே, பக்கத்து தெருவில் இருக்கிற அதே ஊரில் சார்ந்த ஒரு ஃபேமிலி. ஆமாம் வந்திருக்கிறாங்க, ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க, எங்கள் வீட்டுக்கு ஜெபம் பண்ண வரணும், என் மகளுக்கு ரொம்ப கஷ்டப்படுகிறான், மகளுடைய சுகத்துக்காக ஜெபிக்கணும், கொஞ்சம் வர சொல்ல முடியுமான்னு. அவங்க என் கதவை தட்டி என் மனைவி சொன்ன, இப்படி ஒருத்தர் ஜெபிக்க கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னார், நீ போ அப்படின்னு சொன்னார். ஆவியானவர் ஏவன உடனே சரி நான் வரேன்னு சொல்லி உபவாசத்தோடு அந்த வீட்டுக்கு போகிறேன். ஒரு வாலிப பிள்ளை, ஏழை குடும்பம், அப்படியே கஷ்டப்பட்டு என் மகளுக்கு எப்படி சுகம் இல்லையா, எங்கெங்கேயோ போன உடனே நடக்கலைன்னு ரொம்ப பரிதாபமாக சொல்கிறாங்க. நீங்கள் இங்கே வந்திருப்பதை கேள்விப்பட்டால் நான் கூப்பிட வந்தோன்னு சொல்லி நான் அந்த பிள்ளைக்கு முழங்கால் போட சொன்னால் அதுக்குள்ளே இருக்கிறது ஒரு பொல்லாத ஆவி. அந்த ஆவி ஆட ஆரம்பித்தது. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், இதுக்கு தான் உன்னை உபவாசம் பண்ண சொன்னேன், இந்த பிசாசை விரட்டுறதுக்கு தான் உனக்கு உபவாச ஜெப அவசியம்னு உபவாசிக்க சொன்னேன், இப்போ நீ ஜெபம் பண்ணினார். இயேசுவின் நாமத்தில் போ, ஒரே வார்த்தையில் ஓடி போயிட்டு, அவ்வளோதான். அல்லேலூயா. நான் உபவாசிக்காமல் இருந்திருந்தா அது கூட போராடிக்கிட்டே இருந்திருக்கணும். அது போராடும், நான் போராடணும். உபவாச ஜெபத்துக்கு ஒரு வல்லமை இருக்கிறது, அறிந்து கொள்ளுங்க. இயேசுவே சொல்லுகிறார், இந்த வகை பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் தான் போகும். உங்கள் வீட்டில் சில பிசாசு இருக்குதுல்ல, பிள்ளைகள் வழியாக கிரியை செய்து, கணவர் வழியாக கிரியை செய்து, மனைவி வழியாக கிரியை செய்து, பக்கத்து வீட்டுக்காரங்க வழியாக டிஸ்டர்ப் பண்ணுது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியல, சகலாக இருக்குதுல்ல, அது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். அந்த பிசாசு நீங்கள் உபவாசித்து ஜெபிச்சாதான் போகும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், வியாபாரத்தில் போராட்டம் வருதில்ல, வேலையில் பிரச்சனை வருதில்ல, ஒரே போராட்டமாக இருக்குன்றீங்கல்ல, அந்த பிசாசு உங்களுக்கு விரோதமாக போராடுது. உபவாசித்து ஜெபிச்சாதான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அப்போ ஆண்டவர் சொல்ல, உபவாச ஜெபத்துக்கு வல்லமை இருக்கிறாரு.
அப்போ ஆவியானவரே உபவாசிக்க சொல்லுகிறார். இன்னைக்கு உபவாசம் ஃபாஸ்ட் பண்ணு அப்படின்னு. என்ன பின்னால் வரப்போகிறது ஆண்டவருக்கு தெரியும். அது மாதிரி பல சமயம் ஆண்டவர் என்னை நடத்தி இருக்கிறார். எங்கள் வீட்டில் நான் என் மனைவி இந்த அப்போ 2 பேருக்கு அவன் சமைச்சு எல்லாம் ரெடி பண்ணுவான். காலையில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்லுவார், இன்றைக்கி ஒன்று உபவாசம். நான் சொல்லுவேன், இன்றைக்கி ஃபாஸ்டிங்கன்னா இதை முதல்ல சொல்லல, நான் எல்லாம் சமைச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் அப்படின்னு. நான் என்ன செய்கிறது? இப்போ தானே அவர் சொல்கிறாரு. ஊழியக்காரனுக்கு மனைவியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். பாஸ்டருடைய ஒய்ஃப்கிட்ட கேட்டு பாருங்கள், தெரியும். ரொம்ப கஷ்டம். எப்போ உபவாசம் தெரியாது, எப்போ ஆள் கூட்டிகிட்டு வருவார், சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டு சொல்லுவார் தெரியாது. ஊழியக்காரனுக்கு மனைவியாக இருக்க ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா அவர் எப்போ சொல்லுவார்னு தெரியாது. திடீர்னு காலையில் சொல்கிறார், நீங்கள் ஃபாஸ்டிங், இன்றைக்கி சாப்பிடாதன்னு சொல்லுவார். எல்லாம் சமைச்சு டேபிளில் எடுத்து வச்சுருக்கோம். என்ன செய்கிறது? நான் சொல்லுவேன், இப்போ தான் ஆண்டவர் சொன்னார், நான் என்ன செய்ய முடியும்? அதனால் ஓகே வெயிட், மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்படி ஆவியானவர் ஏன் உபவாசிக்க நடத்துகிறார்? நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற அசுத்தாவிகள் நிறைந்த ஒரு உலகத்தில் நம்ம இருக்கிறோம். சத்துரு கட்சிக்கிற சிங்க மாதிரி எழும்பி வருகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அதுவும் இந்த கடைசி காலத்தில் சாத்தான் மிகுந்த பலமாக இறங்கி இருக்கிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 12:12 வாசிக்கிறபடி இது கடைசி காலம். சாத்தானுக்கு கொஞ்ச காலமே இருக்கிறது என்று அறிந்தபடியால் அவன் இந்த பூமியில கோபம் கொண்டு இறங்கி இருக்கிறானாம். அப்போ விசுவாசிகளை எல்லாம் குறி வைக்கிறான். அதுவும் ஏதோ சர்ச்சுக்கு ஒன்று காணிக்க போட்டான் அப்படியே போனோன்னு இல்லாமல் இவங்க என்னடா எழுப்புதல்ன்றாங்க, பட்டணத்தை மாற்றணுன்றாங்க, சுவிசேஷன்றாங்க. இவங்க நம்முடைய ராஜ்யத்தை டேமேஜ் பண்ணுற ஆட்கள். இவங்களை விடக்கூடாதுன்னு உங்களை குறி வைப்பான். ஆனால் உபவாசத்தை ஜெபிச்சுட்டா உங்கள் வீட்டை கூட அவன் நெருங்க முடியாது, உங்களை தொட முடியாது. அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு உபவாசத்தை ஜெபிக்க வேண்டும் என்பதாக. இயேசுவே அதை குறித்து பேசுகிறார். இயேசு ஊழியத்தை ஆரம்பித்த போது பாருங்க, அவர் மத்தேயு 4:2 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்போ ஊழியத்தை ஆரம்பிக்க முன்னால 40 நாள் உபவாசம் பண்ணி அவர் ஜெபித்தார் என்பதாக வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பழைய ஏற்பாட்டு காலத்தில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் தேவ மனிதர்கள், தேவனால் பயன்படுத்தப்பட்ட எல்லாருமே உபவாசத்தை ஜெபித்தார்கள். நெகமியா 1:4 வாசித்தீர்களானால் தேசத்தில் நடக்கிற காரியத்தை நெகமியா கேள்விப்பட்டு தன்னுடைய தேசம் பாழாய் கிடக்கிறது, தன்னுடைய ஜனம் சிறுமை அனுபவிக்கிறார்கள், இதை அறிந்த பொழுது நெகமியா உபவாசம் பண்ணி தேவ சமூகத்தில் அழுது புலம்பி ஜெபித்தார். தேசத்துக்காக உபவாசம் பண்ணி ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் நெகமியாவே நீ உபவாசம் பண்ணின்னு சொல்லலை, ஆனால் தேசத்தில் நடக்கிறத பார்த்த பாரம் வந்த உடனே உபவாசம் பண்ணி அவர் ஜெபம் பண்ணினார். இன்னைக்கு தமிழ்நாட்டை பாருங்க, 1.5 கோடி பேர் குடிகாரங்களாக மாறிட்டாங்க, தினம் குடிக்கிறவங்களாக மாறிட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸு குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்லுகிறார், மாணவர்கள் அவங்க யூனிஃபார்மில் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அரசாங்கம் இதை கட்டுப்படுத்தாவிட்டால் டாஸ்மாக் கடையை நாங்களே மூட வேண்டிய நிலைமை வந்துடும் வான் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டை. எந்த அளவுக்கு தமிழ்நாடு பாதிக்கப்பட்டிருக்குது பாருங்க. அப்போது இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு பாரம் வரணும், நமக்குள்ளே ஒரு தாக்குதல் வரணும். இதுக்கு என்ன செய்வது? நான் என்ன செய்ய முடியும்னா உபவாசத்தை ஜெபிக்க முடியும். அப்போ நெகேமியா தன் தேசத்தின் நிலைமை அறிந்தபோது உபவாசம் பண்ணி ஜெபித்ததை பார்க்கிறோம். அதே மாதிரி எஸ்தர் 4:16 பாருங்க. எஸ்தர் 4:16 வாசிங்க. நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். எஸ்தர் ராஜாத்தியா இருக்கிறார், 127 நாட்டுக்கு ராணி, ராஜாத்தி அரண்மனையில் அவ்வளவு வசதியோடு இருக்கிற ஒரு பெண். இப்பொழுது சொல்லுகிறாள், தன்னுடைய ஜனத்துக்கு ஒரு ஆபத்து, தன்னுடைய ஜனம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்துக்கு ஒரு ஆபத்து. ஆமான் எழும்பி விட்டான், தேவ ஜனத்தை அழிக்க திட்டமிட்டு விட்டான். இதை அறிந்தவுடனே எஸ்தர் சொல்லுகிறாள், 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும். உங்கள் பாஸ்டர் ரொம்ப உங்க மேலே இறக்க வச்சு
உங்களால் முடிஞ்ச அளவு உபவாசம் பண்ணுங்கன்ட்டாங்க. எஸ்தர் சொல்லுகிறார் 3 நாள் எப்படி உபவாசம் பண்ணணுமா? புசியாமலும் தண்ணி கூட குடிக்கக்கூடாது. அதான் கடினமான உபவாசம். அது பூரணமான விசுவாசம். ஒரு கடினமான ஒரு உபவாசம். 3 நாள் தண்ணி கூட குடிக்கக்கூடாது. 3 நாள் தண்ணி. ஏன்னா சீரியஸ் பிரச்சனை பெருசு. இன்றைக்கு நம்முடைய திருச்சபைக்கு வந்திருக்கிற ஆபத்து பெரியது. நிறைய பேருக்கு தெரியல, விசுவாசிகளுக்கு பாஸ்டர்மார்களுக்கு தெரியல. சாத்தான் சபை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபையை குறிவைக்கிறான். இதை முடைக்கணும், இதை அழிச்சிடணும்னு அவன் நாள் குறிச்சிட்டான். அடுத்த தேர்தலில் வரட்டும், முடியட்டும், அடுத்தது வரட்டும், அவன் குறிவைத்து கொண்டு இருக்கிறான். ஒரு பெரிய ஆபத்து காத்திருக்கிறது. இப்போ நம்ம என்ன செய்யணும்? உபவாசிக்க எழும்பணும். என்ன எஸ்தர் மாதிரி வைராக்கியமாக எழும்பணும். நான் என்ன செய்ய முடியும்? நான் அரண்மனையில் இருக்கிறேன், இங்கே ராஜா இருக்கிறாரு, ராஜா கூப்பிடாமல் போக முடியாது, தாதிமார் இருக்கிறாங்க, நான் மற்றவங்கள மாதிரி வெளியே வர முடியாது. முதல்ல எஸ்தர் சூழ்நிலை சொல்லுகிறாள். நான் எப்படி ராஜா கிட்ட போய் அவர் கூப்பிட்டா தான் போக முடியும், இதை பற்றி எப்படி பேச முடியும்? மொர்தெகாய் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறான். இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு வேறொரு இடத்துலேருந்து வரும், நீயும் உன் தகப்பன் வீட்டார் அழிஞ்சு போயிடுவீங்க. உனக்கு ராஜ மேன்மை எதுக்கு கொடுத்தார்? இந்த காலத்தில் நீ தேவ ஜனத்துக்கு ஆதரவாக இருக்கத்தானே கொடுத்தா. எதுக்கு உங்களுக்கு சபை? எதுக்கு உங்களோட ஆண்டவர் பேசுகிறார்? எதுக்கு உங்களுக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டு இருக்கிறாரு? தேசத்தில் இருக்கிற சபைகள் தேவ திட்டங்களை பாதுகாப்பதற்காக. அல்லேலூயா. இப்போ நீ மௌனமாக சுயநலமாக இருந்தீன்னா நீ அழிஞ்சு போயிருவை எஸ்தரே. அது உடனே அவளை உணர்ந்து கொண்டாள். சரி, நான் உபவாசிக்கிறேன். 3 நாள் இரவும் பகலும் உபவாசிக்கிறோம், தண்ணி கூட குடிக்க மாட்டோம். அதே மாதிரி எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், செத்தாலும் சாகிறேன். அந்த மாதிரி ஒரு தீர்மானம் எடுக்கிறாள் பாருங்க. நான் செத்தாலும் சாகிறேன், உபவாசம் பண்ணுவேன்னு சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. டாக்டர் சொல்லியிருக்காரு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இதை சாப்பிடாட்டா உங்களுக்கு மயக்கம் வந்துடும். சொல்ல செத்தா சாகிறோம், பரலோகத்துக்கு போயிடலாம்ல. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி சொல்லணும். நான் செத்தால சாகிறேன், உபவாசம் பண்ணி நான் ஜெபம் பண்ணுவேன். அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கணும், வைராக்கியமாக கொள்ளணும் ஆண்டவருக்காக. அப்போதான் கர்த்தர் வைராக்கியம் கொள்ளுவார். அல்லேலூயா. அப்போ எஸ்தர்கள் ஒரு வைராக்கியம் பாருங்க. 3 நாள் புசியாமலும் குடியாமலும் உபவாசிங்க. நானும் உபவாசிக்கிறேன். அந்த 3 நாள் உபவாச ஜெபம் தேசத்தின் சூழ்நிலையே மாற்றி விட்டார். ஆமான் அழிக்கப்பட்டு விட்டான். சபை எழும்பி 3 நாள் உபவாசம் பண்ணா இந்தியாவின் ஆமான் அழிந்து போய்விடுவான், இல்லாமல் போய்விடுவான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. போராட்டம் நடத்தில ஆமான் அழிக்க முடியாது. அரண்மனைக்கு முன்னால் வாங்க, எல்லாரும் போராட்டம் பண்ணுவோம், எல்லாம் போர்டு எடுத்துக்கொள்ளுங்க, எங்கள் கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, சிறுபான்மை பாதுகாப்பு கொடுங்க, போர்டு எடுப்போம். போராட்டம் பண்ணிலாம் ஆமான் அழிக்க முடியாது. உபவாசம் பண்ணி ஜெபிச்சாது ஆமான் அழிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். இப்ப நடந்து கொண்டிருப்பது ஆவிக்குரிய யுத்தம். அதனால நம்ம முழங்கால் பண்ணிடணும், உபவாசிக்கணும். ஜெபத்தில் தான் ஜெயிக்க முடியும். எஸ்தர் அதை அறிந்து ஜெபித்து பெரிய ஜெயம், தன்னுடைய ஜனத்தை அவள் பாதுகாத்தாள் என்பதாக நாம் பார்க்கிறோம். தானியேல் 9 அதிகாரத்தில் வரும்போது தன் ஜனத்தினுடைய சிறையிருப்பை எப்போ மாறும், இன்னும் எவ்வளோ காலம் இந்த வேதனை, நெருக்கம், உபத்திரவம் அப்படின்னு தீர்க்க தரிசனம் என்ன? தீர்க்க தரிசனம் 70 வருஷம் கழித்து அவங்க திரும்ப வருவாங்க. தீர்க்க தரிசனத்தை அறிந்த உடனே ஏன் நடக்கலை? தானியேல் பார்க்குறார், 70 வருஷம் ஆகி போச்சுது, ஏன் தீர்க்க தரிசனம் நிறைவேறலை? ஆண்டவர்கிட்ட போகிறார். ஆண்டவரை எரேமியா மூலமாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் 70 வருஷம் தானே, ஏன் என் ஜனம் விடுதலை அடையலை? ஏன் என் ஜனம் சொந்த தேசத்துக்கு திரும்பி போகலை? இன்னும் இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆண்டவர் சொல்கிறாரு, தீர்க்க தரிசனம் இருக்கிறது உண்மைதான், அதுக்காக ஜெபிக்கணும்ல, ஜெபிக்கிறக்கு ஆள் வேணும்ல, ஜெபிக்கிறக்கு ஆள் இல்லையே தானியேல். அப்போ நான் ஜெபிக்கிற ஆண்டவரேன்னு வயதான காலத்தில் தானியேல் 9 அதிகாரம் 3ஆம் வசனத்தில் தானியேல் என்ன செய்றார் பாருங்க. நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. பார்த்தீங்களா, ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு உபவாசத்தை ஜெபிக்கணும். தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டா, வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, நடக்கலையே நடக்காது.
நீங்கள் எப்போ ஜெபிப்பீங்களோ அப்போ தான் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறும். அல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய பிஸ்னஸை குறித்து, ஊழியத்தை குறித்து தேவன் தீர்க்க தரிசனமாய் வாக்குத்தத்தம் தந்திருக்கலாம். நீங்கள் நிறைவேறும் நிறைவேறும் ஏன் நிறைவேறலைன்னா நிறைவேறாது. நீங்கள் ஜெபித்தால் தான் அது நிறைவேறும். ஏன்னா இந்த உலகத்தில் ஒரு காரியம் நடக்கணுமானா தேவ பிள்ளைகளுடைய ஜெபம் அவசியம். ஜெபிக்காமல் நடக்காது. அப்போ நீங்கள் ஜெபிக்கணும். தானியேல் ஏன் ஜெபிக்கணும்? தீர்க்க தரிசனம் தான் இருக்குல்ல, நிறைவேறுங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு சும்மா இருக்கலாம்ல. ஆண்டவர் சொல்கிற தானியேலே ஜெபிக்காமல் அது நிறைவேறாது. நான் ஜெபிக்கிறேன். வயதான காலத்தில் தானியேல் உபவாசம் பண்ணி ஜெபம் செய்கிறார். அப்போது நீங்கள் உபவாச ஜெபம் தேவனுடைய தீர்க்க தரிசனம், எழுப்புதலை குறித்து தீர்க்க தரிசனம். அதான் தேவ மனிதர் ஜெபம் நடத்தும் சொன்னான், எழுப்புதலை குறித்து நம்ம இந்தியா வாக்குத்தத்தம் இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தை நிறைவேறுவதற்கு உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். ஆண்டவரே நீங்கள் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறணும், எழுப்புதல் வரணும், ஆவியானவர் ஊற்றப்படணும், தேசம் மறுரூபம் ஆகணுமானா உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறது அவசியம். அதுதான் நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். இப்போது பவுலப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் பாருங்கள். பவுலப்போஸ்தலன் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் வரும்போது பவுலப்போஸ்தலன் ஒரு மிஷனரியாக தன்னை அர்ப்பணிக்கிறார். என்ன நடக்குது? அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். யார் உபவாசம் பண்ணது? சபை. அந்தியோகியா சபையில் ஆண்டவர் இறங்கி பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்கு பிரித்து விடுங்கள்னு சொன்ன உடனே மிஷனரி பிரதிஷ்டை. இன்றைக்கி மிஷனரி பிரதிஷ்டை எப்படி நடக்குது? அன்றைக்கு மிஷனரி பிரதிஷ்டை சபை உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி அனுப்புனாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு மிஷனரி பிரதிஷ்டை விருந்து பண்ணுகிறோம். அப்படி தானே? விருந்து பண்ணுறோம். நம்ம நல்லா சாப்பிட்டு போய் ஊழியம் செய்யிட்டு வந்து. அன்றைக்கு ஆதி திருச்சபையில் சபை உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி அனுப்புனாங்க மிஷனரிகளாய். அல்லேலூயா. அப்போ பார்த்தீங்களா ஆதி திருச்சபையில் எப்படி பண்ணாங்கன்னு? உபவாசித்து ஜெபம் பண்ணி அவங்க அனுப்பினார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். 2வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 13:2. இது எழுப்புதல் திருச்சபை. அந்தியோகியா பட்டணத்தில் தான் பவுல், பர்னபா, நீகோர் தீர்க்கதரிசிகளாக இருக்கிறாங்க. அது எழுப்புதல் திருச்சபை. எப்படி இருக்குது பாருங்க. இந்த வசனம் வாசிங்க. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது, போதும், கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கும் போது என்ன நடக்குது? பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்திற்கு அவளை பிரித்து விடுங்கள் என்று ஆவியானவர் திருவுளம் பற்றினார். ஆவியானவர் இறங்கி சபையிலே பேசுகிறார். அல்லேலூயா. உங்க சபையில் ஆவியானவர் இறங்கி பேசணும். ஆமென் சொல்லுங்க. சபை உபவாசம் பண்ணி ஆராதனை பண்ணினார்கள். உபவாசத்தோடு ஆராதனை செய்தாங்க. நான் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு சொல்லுவது, நிறைய பேர் குடும்பமாக ஒரு நாள் உபவாசம் பண்ணுங்க, ஃபேமிலியாக ஃபாஸ்ட் பண்ணி ஒரு நாளாவது ஜெபம் பண்ணுங்க. நிறைய பேர் கேள்வி, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க, காலேஜுக்கு போகிறாங்க, நாங்கள் வேலைக்கு போகிறோம், பிஸ்னஸ்ஸு, எல்லோரும் வேலை, எப்படி குடும்பமாக உபவாசிக்கிறது? எல்லோரும் ஒன்றா வர்றதுக்கு கஷ்டம். ஞாயிற்றுக்கிழமை ஃபேமிலியாக தானே வந்திருக்கீங்க ஆராதனைக்கு. பிள்ளைகள் வந்திருக்காங்க, வாலி பிள்ளைகள், வாலிப தம்பிமார், அப்பா அம்மா எல்லாம் வந்திருக்கிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் ஒன்றா இருக்கிறோம்ல. நான் ரொம்ப சிம்பிளாக சொன்னேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகும்போது உபவாசத்தோடு போங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் சாப்பாடு இல்லை. இப்போ நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறோம். எங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். நான் என்னுடைய மகள் எல்லாருமே காலையில் சாப்பிடாம ஆராதனைக்கு உபவாசத்தோடு போயிடுவோம். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் மார்னிங் உபவாசம். சின்ன பிள்ளைகளுக்கு கூட சொல்லணும், இன்றைக்கி நம்ம வீட்டில் காலை சாப்பாடு கிடையாது. ஏன் மம்மி அப்படின்னு கேட்கும். ஃபாஸ்டிங். ஃபாஸ்டிங்னா என்னது? பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் சின்ன வயசில். அதுவும் பிள்ளைகளை சாப்பிட வேண்டாம்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுருவாங்க. இப்போ உள்ள பிள்ளைகளை சாப்பிட வைக்க தான் கஷ்டம். எல்லாம் நிறைய பேரண்ட்ஸ் கஷ்டப்படுறதே பிள்ளைகள் சாப்பிட மாட்டேங்குது ஐயா அப்படின்னு. சாப்பாடு வேண்டான்னு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நீ காலையில் என்னது? ஃபாஸ்டிங். சின்ன பிள்ளைகள் கூட காலையில் என்னது? உபவாசம், ஃபாஸ்டிங். சாப்பிடக்கூடாது. சாப்பிடாம ஆராதனைக்கு வரணும். அப்போ ஆராதனை முடிஞ்சோன்னு என்ன பண்ணுறது? நேராக மீன் கடைக்கு போகிறது அல்லது மட்டன் கடைக்கு போகிறது. இன்றைக்கி வாங்கிட்டு போய் ஞாயிற்றுக்கிழமை தான் நல்ல விருந்து செய்யணும் எல்லாம். அல்லது இங்கேருந்து நேராக ஹோட்டலுக்கு போயிடுறது. வாரத்தில் உள்ள போய் எங்கள் ஹோட்டலுக்கு நல்ல ஹோட்டல் போய் சாப்பிட்றது. சர்ச்சை முடிஞ்சோடனே சாப்பிட்டு வந்துடலாம். நீ
சர்ச்சை முடிஞ்ச உடனே சாப்பிட போகக்கூடாது. நான் சொன்னேன் சர்ச்சை முடிஞ்ச உடனே நேராக வீட்டுக்கு போயிடணும். வீட்டில் போய் ஃபேமிலியாக உட்காந்து, அன்றைக்கி உபவாசம் இல்லை, நீங்கள் நல்ல ஒரு 2 மணி நேரம் அல்லது அட்லீஸ்ட் 1 மணி நேரம் ஃபேமிலியாக உட்காருங்க, நல்ல பாட்டு பாடுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஃபேமிலிக்கு என்னென்ன காரியத்துக்கு ஜெபிங்க. அன்றைக்கி உங்களுடைய ஃபேமிலி ஃபாஸ்டிங் ப்ரேயர் என்ன எல்லாம் லிஸ்ட்டு வைங்க. அப்போ எல்லாருக்காக ஜெபம், உங்களுடைய குடும்பத்துக்காக, உங்களுடைய ஃபேமிலியுடைய வேலை, உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய சொத்துக்கள், உங்களுடைய தோட்டம் தர எல்லாத்துக்காக என்னென்ன இருக்கிற எல்லாத்துக்காக ஜெபம். எல்லோரும் ஜெபிங்க. டெய்லி ஃபேமிலி ப்ரேயரில் ஒருத்தர் ஜெபம் பண்ணுவீங்க. ஞாயிற்றுக்கிழமை உபவாச ஜெபத்தில் சின்ன குட்டி பிள்ளை வரைக்கும் ஜெபிக்க சொல்லுங்கள். நீங்கள் ஜெபிச்சு முடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். நல்லா அந்த உபவாச ஜெபம் முடிச்சுட்டு அப்புறம் போங்க, ஹோட்டலுக்கு போனால் போங்க விருந்து சாப்பிட. மத்தியானத்தில் உபவாசம் பண்ணிவிட்டு அவனை கொஞ்சம் பிந்தி சாப்பிட்டான்னா வாங்கிட்டு வந்து பிந்தி உட்காந்து சாப்பிடுங்க. நீங்கள் பாருங்கள், உங்கள் வீட்டில் பெரிய மாற்றம் உண்டாகும், உங்களுடைய குடும்பத்தில் பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். நீங்கள் செய்து பாருங்கள். ஃபேமிலி ஃபாஸ்டிங் கட்டாயம் அவசியம். எல்லா கிறிஸ்தவ குடும்பத்தில் பிள்ளைகளை நீங்கள் பழக்கணும், சின்ன வயசுலேயே பழக்கணும். ஃபாஸ்டிங் ஒன்றும் சாப்பிடக்கூடாது, தண்ணி மட்டும் குடிச்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கி மத்தியானம் சாப்பிடுவோம், ஜெபம் பண்ணணும் ஏசப்பாக்கிட்ட. உங்களை விட நல்ல பிள்ளைகள் ஜெபம் பண்ணிடுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். பழக்கணும். ஃபேமிலி உபவாச ஜெபம் குடும்பத்தில் இருக்கணும், ரொம்ப அவசியம். பாருங்கள், சபை உபவாசத்தை ஜெபித்து மிஷனரி ஊழியத்துக்கு அனுப்புகிறாங்க. அவங்க உபவாசத்தோடு ஆராதிக்கிறாங்க. அல்லேலூயா. உங்கள் சபை உபவாசத்தோடு ஆராதிக்கிறீங்களா? 21 நாள் உபவாச ஜெபம். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. இந்த உபவாசத்தை ஜெபிக்கிற சபையில் தான் எழுப்புதல் உண்டாகும். அந்திக சபை மூலமாக எழுப்புதல் பரவினது. அதே மாதிரி காவியானவர் இறங்கி பேசினார் என்பதாய் நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லை, ஒரு பவுலப்போஸ்தலனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பாருங்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். பவுலப்போஸ்தலன் ஆண்டவர் சந்திக்கிறார். இயேசு தன்னை வெளிப்படுத்தி என்னை ரட்சித்த உடனே அவர் 3 நாள் புசியாமலும் குடியாமலும் உபவாசம் பண்ணி தேவ சமூகத்தில் இருந்தார். பார்த்தீங்களா? புசியாமலும் குடியாமலும், தண்ணி கூட குடிக்கலை. 3 days ஃபாஸ்டிங் ப்ரேயர், தண்ணி குடிக்காமல் உபவாசம் இருக்கிறார். இந்த உபவாசம் வித்தியாசமானது. இந்த மாதிரி நீங்கள் தண்ணி குடிக்காமல் சாப்பிடாமல் உபவாசிக்கன்னா ஒன்லி 3 days தான் பைபிள் அனுமதிக்கிற. எஸ்தர் அப்படி செய்தாங்க, பவுல் அப்படி செய்கிறார். 3 நாள் புசியாமலும் குடியாமல் உபவாசிக்க முடியும். அது வரைக்கும் உபவாசிக்கலாம். அதுக்கு மேலே தண்ணி குடிக்காமல் உபவாசிக்கக்கூடாது. அது மாதிரி 7 நாள் 21 நாள் தொடர்ச்சியாக சாப்பிடாமல் உபவாசிக்கணும்னா தயவுசெய்து உங்கள் பாஸ்டர்கிட்ட ஆலோசனை கேட்கணும். நான் 21 நாளும் 1 நாள் சாப்பிடாமல் உபவாசிக்க போகிறேன்னா நீங்கள் என்ன தண்ணி குடிக்கணும், எந்த அளவு குடிக்கணும். நீங்கள் பாட்டு உபவாசம்னு சொல்லிவிட்டு நீங்கள் லைம் சோடா போட்டு குடிச்சிடக்கூடாது. அது உங்களுடைய சரீரத்தை பாதிச்சிடும். லெமன் யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஊழியக்காரன்ட்ட கேட்டால் அங்கே ஆலோசனை கொடுப்பான். இதெல்லாம் குடிக்கூடாது, இதெல்லாம் நீங்கள் புசியாமல் இருக்கிறோம், ஏதாவது டீ காஃபி குடிக்கலாம்ல அப்படிலாம் சொன்னால் என்ன குடிக்கணும் எதை குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. 21 நாள் ஃபாஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஃபாஸ்டிங் முடிக்கும் போது எப்படி முடிக்கணுன்றது அறியணும். சாம் ஜபுத்தரனை 21 நாள்னால் சாதாரணமாக உபவாசிப்பாங்க. அப்போ நிறைய சொன்னாங்க, உபவாசத்தை முடித்த பிறகு அவசரமாக எதையும் சாப்பிடக்கூடாது. 21 நாள் முடிஞ்ச உடனே பசி வரும். உபவாசத்தை முடித்த உடனே 21 நாளுக்கு சேர்த்து சாப்பிடலாம் போல் தோணும். அது ரொம்ப ஆபத்து. குடலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கு தான் நீங்கள் கிறிஸ்தவ டாக்டர்ஸ் கிட்ட ஆலோசனை கேட்கலாம். கிறிஸ்தவ டாக்டர் நான் இது நாள் உபவாசிக்க போகிறேன் அப்படின்னா என்னென்னதை சாப்பிட்டு கொள்ளுங்க, இது மாதிரி உபவாசத்தை முடிக்கும் போது இப்படி செய்யணும், அதெல்லாம் சொல்லுவாங்க. பெருமைக்காக உபவாசம் பண்ணக்கூடாது. தம்மை தாழ்த்துறகிற உபவாசம்னு சொல்லப்பட்டிருக்கு. பெருமைக்காக உபவாசம் பண்ணக்கூடாது, ரொம்ப டேஞ்சர். ஃபாஸ்டிங் எடுத்தால் இது ஆண்டவருக்கு உங்களுக்குள்ள காரியம். சபை உபவாசம் அறிவித்தா தெரியும். 21 நாள் சபை சொல்கிறாங்க. சபையில் பொதுவாக உபவாசிக்கிறார். பர்சனலாக உபவாசிக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஆண்டவருக்கும் உள்ள ரகசியம். இதிலெல்லாம் கவனம் செலுத்தணும். அப்போது பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், 1 கொரிந்தியர் 9:27 வாசிங்க. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே
ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அது எதை சொல்லுகிறார்? உபவாசம். என் சரீரத்தை ஒடுக்குவதுன்னா என்னது? நிறைய சாப்பாடு கொடுத்தா அந்த சரீரத்தில் திமிர் கொண்டு எழும்பிடும். அதனால் அந்த சரீரத்தை ஒடுக்கணும். இந்த சரீரத்தில் வரக்கூடிய பாவத்தை வச்சு தான் பிசாசு செயல்படுகிறான், பாவத்தை தூண்டுகிறான். அப்போ என் சரீரத்தை ஒடுக்குவதற்கு உபவாசம். அதைத்தான் பவுல் அங்கே குறிப்பிடுகிறார். சரீரத்தை ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்துகிறேன் என்பதாய். நீங்கள் அந்த சரீரத்துக்கு ஆகாரம் கொடுக்கறதை குறைச்சி சரீரம் பலவீனப்படும் போது உங்களுக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய மனிதன் பலன் அடைவான். அல்லேலூயா. உள்ள இருக்கிற ஆவிக்குரிய மனிதன் தான் உண்மையா நீங்க. அந்த ஆவிக்குரிய மனிதன் பலன் அடையணுமானா இந்த சரீரத்துக்கு பட்டினி போட்டீங்க, உபவாசம் ஆங்கினா இந்த சரீர பலனெல்லாம் குறையும். அப்போ உள்ளான நீங்கள் வசனத்தை வாசித்து தியானித்து ஜெபிக்க உள்ளுக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய மனிதன் பலன் அடைந்து எழும்புவான். அப்பதான் ஆவிக்குரிய பலன் உள்ளவர்களா நீங்க இருக்க முடியும். அல்லேலூயா. அப்ப அதுக்கு தான் அவங்களுடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தணும், உங்களுக்காக உபவாசிக்கணும். இப்போ நான் அந்த காலத்தில் இருந்தே வாரத்தில் ஒரு நாள் எனக்காக உபவாசம் பண்ணுவேன். வாரத்தில் ஒரு நாள் எனக்காக, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, என் ஃபேமிலி, என்னுடைய மனைவி, இப்போ என் மகள், மருமகள், இவங்களுக்காக ஜெபிக்கிற ஒன் டே ஃபாஸ்ட் ப்ரேயர். அப்போ எனக்காக ஜெபிக்கும் ஒரு ஆண்டவரே நான் இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் அதிகமாக நான் ஜெபிக்கணும், இன்னும் அதிகமாக நான் ஆத்ம பாரம் வேணும், இன்னும் உண்மை போல் நான் மாறணும், இன்னும் எனக்குள்ள என்ன குறை இருக்குது அதெல்லாம் எனக்கு உணர்த்தோம், நான் இன்னும் உண்மை போல் நெருங்கி வரணும். என்னுடைய பர்சனல் ஆவிக்குரிய வாழ்க்கை, என்னுடைய பரிசுத்தம், என்னுடைய ஆவிக்குரிய பலன், என்னுடைய காரியம், என்னுடைய சரீர சுகம், அதுக்காக ஜெபிக்க ஒரு நாள் உபவாசம். அப்போ என் ஃபேமிலி, என்னுடைய மனைவி, என் குடும்பத்துக்காக ஜெபிக்க ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவேன். இன்னொரு நாள் தேசத்துக்காக, என் தேசம், என் ஜனம் ரட்சிக்கப்படணும், எழுப்புதல் வரணும். அப்போ ஒரு நாள் எனக்காக, ஒரு நாள் தேசத்துக்காக உபவாசம் பண்ணுவது என்னுடைய பழக்கம். அந்த மாதிரி ஒரு வழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளணும். தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவரே என்றைக்கு நான் ஜெபிக்கணும், உங்களுக்காக ஜெபிக்கும் போது உங்களுடைய ஃபேமிலி ஜெப குறிப்பெல்லாம் எழுதி வைத்து கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்துக்கு என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும், பிள்ளைகளுக்கு என்னென்ன காரியம் ஜெபிக்கணும், கணவருக்கு, மனைவிக்கு, உங்களுடைய ஃபேமிலியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, பண பிரச்சனை இருக்குது, வியாதி பிரச்சனை இருக்குது, எதுக்கு ஜெபிக்கணும், அது எழுதி வைத்து நீங்கள் குறிப்பாக ரெகுலராக ஃபாஸ்ட் பண்ணி ஜெபிச்சு பாருங்கள், பெரிய மாற்றத்தை காண்பீங்க. அல்லேலூயா. அப்போ அந்த மாதிரி ஒரு ஜெப பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். தேசத்துக்காக ஜெபிக்கும் போது சபையில் அறிவிப்பு கொடுக்குறாங்க, 21 நாள் ஜெபிக்கிறதுன்னா அதில் உங்களுக்காக ஜெபிங்க, பட்டணத்துக்காக ஜெபிங்க, சபைக்காக ஜெபிங்க, தேசத்துக்காக ஜெபிங்க, ஜெப குறிப்பை தந்திருக்கிறாங்க. அதை எழுதி வைத்து நீங்கள் இந்த உபவாச நாளில் நீங்கள் எப்போ எது முடியுமோ நீங்கள் முடிந்த அளவு உபவாசிக்கலாம். சிலரால் 3 வேளை சாப்பிட ஒதுக்கி ஜெபிக்க முடியும். சிலருக்கு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சாப்பிடாமல் இருந்து இரவில் சாப்பிடுவாங்க. சிலர் ஒருவேளை உணவை ஒதுக்கிட்டு உபவாசம் பண்ணுவாங்க. உங்களுக்கு எது முடியுமோ, கட்டாயம்லாம் கிடையாது. ஆண்டவருக்கு உங்களுக்கு தெரியும், நான் ஒருவேளை சாப்பாட்டை ஒதுக்குற ஆண்டவரைன்னா ஆண்டவர் அதை அங்கீகரிப்பார். இல்லை நான் 2 வேளை உணவை ஒதுக்கி நான் உபவாசிக்கிறேன்னா அங்கீகரிப்பார். இல்லை நான் 21 நாளும் நான் சாப்பிடாமல் உபவாசிக்க போகிறேன்னா கர்த்தர் பலன் தருவார். அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள பர்சனல் காரியம். ஆனால் நீங்கள் ஆண்டவரோடு பேசி தீர்மானம் எடுக்கணும். மாம்சத்தில் தீர்மானிச்சிடக்கூடாது. பெருமைக்காக நானும் 21 நாள் உபவாசிக்கிறேன்னு பெருமை பேசுறதுக்கு உபவாசிச்சிடக்கூடாது. அது உங்களை சரீரத்தை பாதிச்சிடும். அது தேவனுடைய கிருபையை இழக்க பண்ணிவிடும். அதனால் கவனமாக ஃபாஸ்டிங் எடுக்கும்போது நீங்கள் கவனம் செலுத்தணும். ஆனால் தேசத்துக்காக ஜெபிக்க அழைப்பு கொடுக்கும்போது தான் பொதுவாக சொல்லுகிறோம். யோசபாத்தை பாருங்கள், 2 நாளாகம 20:3 வாசிங்க. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். பாருங்க, தேசத்துக்கு ஒரு ஆபத்து வருது. 3 ராஜாக்கள் படைகளோட வந்துட்டாங்க. யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது. இப்போ ஒரே வழி ஜெபம், கர்த்தரை தேடணும். யூதாவங்க தேசம் எங்கில உபவாசம், எல்லாரும் எருசலேமில் கூடுங்க, காம், எல்லாரும் வாங்க, வீடுகளில் இருக்காதுங்க, வாங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலான்னு அழைப்பு கொடுத்து உபவாசத்தோட தேசமே ஆண்டவருக்கு முன்னாலே நிற்கிறாரு. தேசத்துக்காக உபவாசித்து ஜெபிக்கிறாங்க. அப்போ ஆவியானவர் இறங்கி பதில் கொடுத்து
பெரிய வெற்றியை கொடுத்த சம்பவம் எழுதப்பட்டு இருக்கிறது. அதற்கு நம்ம அறிவிப்பு கொடுத்து எல்லாரையும் அழைத்து ஜெபம் செய்வது. அப்படித்தான் 21 நாள் ஜெபம் உங்கள் சபையில் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. இதில் நீங்கள் கவனம் செலுத்தி எப்போ முடியும், ஒருவேளை சாப்பாட்டையாவது ஒதுக்கி உபவாசம் இருக்க பழகணும். முடியும். நீங்கள் உபவாசம்னா கர்த்தர் கிருபை தருவார். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், ஆனால் நீங்கள் பழக 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 ஆண்டவர் கிருபை தருவார், பலன் தருவார். நீங்கள் பட்டினியாக இருந்தால் கூட வருத்தம் தெரியாது. உபவாசிக்கிறீங்கன்னா சாத்தானுடைய போராட்டத்தை நீங்கள் சந்திக்க நேரிடும். ஆனால் சோர்ந்து போக தேவையில்லை, ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். அல்லேலூயா. சரி, உபவாசம் பண்ணி நம்ம ஜெபிக்கும்போது எதுக்கு நம்ம ஜெபிக்கிறது? ஒரு வசனத்திலிருந்து சில காரியத்தை சொல்லி ஜெபிக்க போகிறோம். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். எஸ்ரா ஒரு பெரிய கூட்டத்தை அழைத்து கொண்டு தன்னுடைய தேசத்துக்கு திரும்பி வர்றாங்க. பெரும் கூட்டமாக வர்றாங்க. வரும்போது அங்கே ஒரு நதி அண்டையிலே உபவாசம், அகாவா நதி அண்டையில் சொல்ல, இன்றைக்கி ஃபாஸ்டிங். எல்லாரும் பெரிய கூட்டமாக வர்றாங்க. எல்லாரும் சொல்கிற, நம்ம இன்றைக்கி உபவாசத்தை ஜெபிக்க போகிறோம். எல்லோரும் யாருமே சாப்பிடக்கூடாது, எல்லாருமே ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர் பண்ண போகிறோம் என்று சபைக்கு அறிவிப்பு கொடுக்கிறார். ஒரு சபையாக வர்றாங்க பெரிய கூட்டமாய். எதுக்கு உபவாசிக்கும் போது இதில் 5 காரியங்களை சொல்கிறார். நல்ல கவனிங்க. முதலாவது அவர் சொல்லுகிறார், எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும். உபவாச ஜெபம் என்பது முதலாவது தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவது. பாருங்கள், நீங்கள் பைபிளில் தானியேல் ஜெபிக்கும் போது அவர் ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்தார். அந்த நாட்களில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்துவதற்கு அடையாளமாக ராஜாக்கள் கூட உபவாசிக்கும் போது ரட்டு உடுத்தி கொள்ளுவாங்களாம். ரட்டு என்று சொன்னால் சாக் கிளாத், அதாவது நெல் மூட்டையில் பார்க்குறதில்ல அந்த சாக்கு பை, பிளாஸ்டிக் இல்லை, சாக்கு பை பார்த்துருக்கீங்களா? தெரியல உங்களுக்கு? நெல்லெல்லாம் பிடிக்கிற சாக்கு. இந்த சாக்கில் ட்ரெஸ் தைச்சி போட்டால் எப்படி இருக்கும்? ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குமோ? அரிச்சிக்கிட்டே இருக்கும், டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும், உட்கார முடியாது. சாக்கு பையில், சாக்கில் ட்ரெஸ் தைச்சி போட்டால் எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி அதுதான் ரட்டு உடுத்தி கொள்கிறாங்கன்னா சாக்கு மாதிரி உள்ளதில் ட்ரெஸ் தைச்சி போட்டு கொள்ளுவாங்க. அது டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். தங்களை டிஸ்கம்ஃபர்ட் பண்ணி கொள்ளுவது, உபவாசத்தை ஜெபிக்க. சாம்பலில் உட்காருவது, தரையில் எல்லாமே ஒரு சாம்பல் போட்டு உட்காருவது தங்களை தாழ்த்துவதற்கு அடையாளம். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும். உபவாச ஜெபத்தில் முதல் காரியம் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவது. ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் வந்திருக்கிறேன், என்னை தாழ்த்துகிறேன், அதை கிரியையிலே வெளிப்படுத்துவது உபவாச ஜெபம். சாத்தான் பெருமையை கொண்டு வருவான். லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்களா? ஒரு மனுஷன் என்ன சொல்கிறான் பாருங்க, 12ஆம் வசனம் வாசிங்க. வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். அவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நான் அவனை மாதிரிலாம் கிடையாது, நான் வாரத்தில் 2 முறை உபவாசம். அதை பெருமையாக பேசுகிறான். தான் உபவாசிப்பதை பெருமையாக சொல்லுகிறான். ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்கவில்லை. அப்போ ஆண்டவருக்கு முன்னால் போகும்போது நம்மை தாழ்த்தணும். ஆண்டவரே, பாவியாக என் மீது இறக்கமாறுன்னு ஜெபிச்சான். அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. உபவாசம் என்பது முதலாவது தேவனுக்கு முன்பாய் நம்மை தாழ்த்துவதற்கு அடையாளம். அப்போ ஃபாஸ்ட் பண்ணி தேவ சமூகத்தில் உட்காரும்போது முதல்ல நம்மை தாழ்த்துவது, அதுக்கு தான் உபவாசம். தானியேல் அவங்கெல்லாம் அப்படி ரட்டு உடித்து சாம்பலில் உட்கார்ந்து தங்களை தாழ்த்தினதுனால தேவன் அந்த ஜெபத்தை கேட்டார். சிலருக்கு ஆவிக்குரிய பெருமை வந்துடும். நான் சொன்னல 40 நாள் ஃபாஸ்டிங் முடிச்சு வைக்க வாங்கன்னு கேட்டால் அது ஸ்பிரிச்சுவல் ப்ரைடு, ஆவிக்குரிய பெருமை. நம்ம ரொம்ப கவனமாக இருக்கு. எப்போ பெருமையாக பேசுகிறீங்களோ அந்த உபவாசத்தினுடைய பலன் போய்விடும். நான் பார்த்தீங்களா, நீங்கள் எப்படி உபவாசிக்கிறீங்க? நான் ஒரு வேளை சாப்பாட்டை நான் ஒதுக்கி உபவாசிக்கிறேன், பாஸ்டர் சொல்லியிருக்கிறாங்கல்ல, என்னால் அதான் முடியும்.
நான் 2 வேளை சாப்பிட்றது இல்லை தெரியுமா, ராத்திரி மட்டும்தான் கொஞ்சோல சாப்பிடுவேன். பெருமையாக பேசுனீங்க, உபவாசத்துடைய பலன் போயிடும். நம்மளை அறியாமலே இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். ரொம்ப கவனமாக இல்லாட்டா சாத்தான் பெருமையினாலேயே உங்களுடைய ஜபத்தினுடைய பலனை இல்லாமல் பண்ணி விடுவான். அப்போ பெருமைக்கு இடம் கொடுக்கூடாது. அவங்களால முடிஞ்சது 1 வேளை சாப்பாட்டை ஒதுக்கிறது, உங்களால் முடிஞ்சது 2 வேளை சாப்பாட்டை ஒதுக்கிறது, அது உங்களால் முடியும். அதனால் தேவன் அதையும் இதையும் ஒரே மாதிரி தான் எடுத்துக்கொள்ளுவார். அல்லேலூயா. அவங்களால முடிஞ்ச அளவு அவங்க உபவாசிக்கிறாங்க. அதனால் உபவாசிக்கும் போது பெருமைக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. நீங்கள் எப்படி உபவாசிக்கிறீங்க, நாங்கள் இப்படி உபவாசிக்கிறோம், அந்த பெருமையான சிந்தை வந்துடக்கூடாது. அல்லேலூயா. ஏதோ ஆண்டவருடைய கிருபை தர்றாரு, உபவாசிக்கிறோம். நீங்கள் பாருங்கள், நான் இத்தனை வருஷம் ஊழிய பாதையில் வந்திருக்கிறேன். 44 வருஷம் 45 வருஷம் உபவாசத்துலலாம் நடத்தியிருக்கு. இன்றைக்கு கூட ஒரு நாள் உபவாசிக்கணுன்னா கூட அவருடைய கிருபை இல்லாமல் என்னால் முடியாது. எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது. 45 வருஷமாக உபவாசம் பண்ணியிருக்கிறேன், நான் உபவாசித்துருவேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. இன்றைக்கி நான் உபவாசிக்கணுன்னா கூட தேவனுடைய கிருபை இல்லாமல் முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. என்னால் நான் இப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன், இப்படி உபவாசிப்பேன் அதெல்லாம் சொல்லிடாதங்க. தேவனுடைய கிருபை. உங்களுக்கு சிலருக்கு 1 வேளை உணவு உபவாசிக்க கிருபை, சிலருக்கு 2 வேளை உபவாசிக்க கிருபை, சிலருக்கு 7 நாள் உபவாசிக்க கிருபை. அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை. அதில் பெருமை பாராட்ட இடம் இல்லை. உங்களை எப்பவுமே தாழ்த்துங்க. குடும்பமாக தேவனுக்கு முன்னால் தாழ்த்துவதற்கு உபவாசம். பார்த்தீங்களா? அதனால் ரொம்ப முக்கியம். நீங்கள் தாழ்த்துனா தேவன் கிருபை தருவார். தாழ்த்துனா உங்களை கர்த்தர் உயர்த்துவார். உங்களை தாழ்த்தினா உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். உங்களை தாழ்த்தினா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். அதனால் உபவாச நாளில் உங்களை தாழ்த்துவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை தேவன் தருகிறார் என்பதை மறந்துடாதங்க. 2வது அவர் என்ன சொல்றார் பாருங்க, எங்களுக்காக. சரிங்களா? எங்களுக்காகவும் எஸ்தரா சொல்லாரு, அது யார் ஜெபிக்கிற உங்களுக்கு எனக்காக. இப்போ முதல்ல உபவாச ஜெபத்தில் நீங்கள் உங்களை தாழ்த்துங்க. 2வது உங்களுக்காக ஜெபிங்க. உங்களுடைய பர்சனல் லைஃப், உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை, உங்களுக்கு ஆண்டவருக்குள்ள உறவு எப்படி இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குதா, கர்த்தரோட நெருங்கி இருக்கிறீங்களா, பரிசுத்தம் இருக்குதா, எங்கே பரிசுத்தம் பாதிக்கப்படுது அதெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவருடைய அன்பு உங்களுக்குள்ளே நிறைந்து இருக்குதா, அதுக்கு உபவாசம் பண்ணி உங்களுக்காக ஜெபிப்பார். நான் ஊழியம் ஆரம்பித்த ஆரம்பத்தில் 78 ஜெபக்குள்ள ஆரம்பித்த உடனே எனக்கு முதல் எதிர்ப்பு வந்தது எங்கள் சபையில் தான். வெளியிலேருந்துல இல்லை, எங்கள் சபையில் தான் முதல் எதிர்ப்பு. அது என்ன தனியாக கூடி ஜெபிக்கிறீங்க, நமக்கு தான் இவ்வளோ பெரிய ஆலயம் இருக்குது. ஆலய ஆராதனை டைமில் நாங்கள் ஜெபிக்கிறது இல்லை. ஆராதனை முடிஞ்ச பிறகு ராத்திரியில் கூடி 2 மணி நேரம் இந்தியாவுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தர் சொன்னதுனாலன்னா அதெல்லாம் முடியாது. அது அங்கே சர்ச்சு இருக்கல, அப்புறம் நீங்கள் என்ன கூடி ஜெபிக்க. நாங்கள் சர்ச்சு நடத்தலை, காணிக்கை எடுக்கலை, நாங்கள் ஆராதனை நடத்தலை, ஜெபந்தான் பண்ணோன்னா கூட அவங்களுக்கு விளங்கலை. அதனால் பெரிய எதிர்ப்பு. ஏன்னா அதனால் இல்லாத பொல்லாதெல்லாம் பேசி கொஞ்சம் தாய்மாரெலாம் ஜெபிக்க வருவாங்க. அதை வச்சு கேவலமாக பேசி பரிகாசம் பண்ணி பெரிய பிரச்சனை உண்டாக்கிட்டாங்க ஊருக்குள்ளே. எங்களை நான் இந்துக்கள் என் சொந்தக்காரங்க எல்லாம் இந்துக்கள். அவங்க ஒரு நாள் ராத்திரிங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க, எல்லாம் வாலிபர்கள் வந்துட்டாங்க. என்ன உங்களை பற்றி அந்த ஆள் இப்படிலாம் பேசுகிறான். யார்? சர்ச்சில் இருக்கிற ஒரு ஆள். நாங்கள் விட மாட்டோம், நாங்கள் அவன் மேலே கை வைக்க போகிறோம், உங்களை எப்படி அவன் பேசலாம், நீங்கள் நான் இதெல்லாம் விட்டுட்டு கிறிஸ்தவனாக மாறி ஊழியெல்லாம் செய்கிறீங்க, அவங்க உங்களை பற்றி பேசுகிறாங்கன்னு வந்தாங்க. அந்த அளவுக்கு பேசுனாங்க. அப்போது நான் சொன்னேன், இது எங்கள் சர்ச்சுக்காரியப்பா, நீங்கள் அதிலெல்லாம் தலையிடாதங்க, என் மேலே வச்சுருக்கிற அன்புக்கா நன்றி, ஒழுங்காக காப்பி குடிச்சிட்டு வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பிட்டேன் நான். இந்த அளவுக்கு போராட்டம் வந்தது. இப்போ யோசித்து பாருங்கள், அதே சர்ச்சுக்கு நான் போகணும், அதே ஆள் மூஞ்சிர முழிக்கணும், எப்படி இருக்கும்? நான் ஆண்டவருடைய சமூகத்தில் போனேன், தேரியில் போய் காட்டுக்குள்ளே போய் ஜெபம் பண்ணுவேன். அங்கே ஜெபிச்ச ஆண்டவர் இந்த சபையில் இருக்கிற ஆட்களை என்னை பற்றி இப்படி பேசுகிறாங்க, இப்படி செய்கிறாங்கன்ன உடனே நான் நினச்சேன், கர்த்தர் வந்து உனக்கு உருவமாக பேசுகிறாங்களா, நான் பார் யுத்தம் பண்ணுறேன், யுத்தம் பண்ணி அவங்கள செயலற்ற மாத்திரம் அவன் பாதத்தில் வந்து விழ வைக்கிறேன். அப்படி தானே வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. அதனால் அப்படி தான் கர்த்தர் ஏதாவது சொல்லுவார்னு பார்த்தா அவர் சொல்கிறார், அவங்க அப்படி தான் பேசுவாங்க, நான் எப்பொழுதும் போல் அவங்கள நேசிக்கணும். அது எப்படி முடியும்?
எப்பொழுதும் போல் எப்படி நேசிக்க முடியும்? என்ன இப்படி தாறுமாறாக பேசுகிறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க, நான் ஊழியம் செய்கிறதுனால இப்படிலாம் பேசுகிறாங்க, எப்பொழுதும் போல் எப்படி நேசிக்க முடியும்? அதெல்லாம் தெரியும். எப்பொழுதும் போல் நீ நேசிக்கணும், கசப்பு வெறுப்பு உனக்கு வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறது? நானும் மனுஷன் தானே, பெரிய பிரச்சனை. நான் என்ன பண்ண, உபவாசம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து அந்த அன்பை எனக்கு தாரும். சத்துருக்களை நேசிக்கிற அன்பு, என்னை கேவலமாக பேசுகிறவங்களை மன்னிக்கிற அன்பு, என்னை பரிகாசம் பண்ணுறவங்களை நேசிக்கிற அன்பை எனக்கு தாரும் ஆண்டவரே. அதுக்கு உபவாசம் பண்ணி நான் ஜெபம் பண்ணேன். அந்த அன்பை எனக்கு தாங்க, உம்முடைய அன்பு, அந்த கல்வாரியின் அன்பை எனக்கு தாங்க அப்படின்னு எனக்காக உபவாசம் பண்ணி நான் ஜெபித்தேன். என்னுடைய கேரக்டர் மாறணும், என் சுபாவம் மாறணும், என் குணங்கள் மாறணும், கிறிஸ்துவின் சுபாவம் எனக்குள்ளே வரணும். அதுக்கு நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினேன். அதை தான் எஸ்ரா சொல்கிறார், எங்களுக்காக. அப்போ உங்களுக்காக முதலாவது நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே, கிறிஸ்துவின் சுபாவம் எனக்குள்ளே வரணும், பரிசுத்தம் எனக்குள்ளே காணப்படணும், இன்னும் ஜெப ஆவி எனக்கு வேணும், ஆத்தும பாரம் எனக்கு வேணும், நான் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும், அதுக்கு எனக்கு கிருபை தாங்க. உங்களுடைய பர்சனல் காரியத்துக்காக இந்த உபவாச நாளில் நீங்கள் ஜெபிக்கணும். முதல்ல தாழ்த்தணும், ரெண்டாவது உங்களுக்காக ஜெபிக்கணும், மூன்றாவது எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம். மூன்றாவது ஃபேமிலி, அவங்க பிள்ளைகளுக்காக ஜெபம். உங்கள் பிள்ளைகளுக்காக தவறாமல் ஜெபிக்கிறீங்களா? பாருங்கள், குட்டி பிள்ளைகள்லாம் ரொம்ப அமைதியாக இருக்காங்க அவங்க சர்ச்சில். இந்த குட்டி பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? தினம் ஜெபிக்கிறீங்களா? உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறீங்களா? எஸ்ரா சொல்லிக் கொடுக்குற அவங்களுடைய பிள்ளைகளுக்காக உபவாசம் பண்ணி ஜெபிங்க. ஏன்னா இவங்கெல்லாம் எழுப்புதலுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் வாக்குத்தத்தம் என்ன இருக்குது? மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் வரைப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள், இந்த குட்டி பிள்ளைகள் ஆவியில் நிரம்பி தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆவியானவர் ஊற்றப்பட்டு கடைசி கால எழுப்புதல் இவங்களுக்கு பெரிய பங்கு இருக்குது. குமாரர் குமாரத்திகள் என்பது வாலிபர்கள் கிடையாது. அடுத்த வார்த்தை இருக்குது, உங்களுடைய வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், அது அவங்களுக்கு. அப்போ குமாரர் குமாரத்திகள்னா இவங்க தான். இவங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. நீங்கள் பாருங்கள், இனி வர்ற நாளில் நீங்கள் யாராவது தப்பு பண்ணிட்டு சர்ச்சுக்குள்ளே வந்தீங்கன்னா இவங்க மூலமாக கர்த்தர் தீர்க்க தரிசனம் பேசுவார். நீ திருட்டுத்தனம் பண்ணிட்டு என் சர்ச்சுக்குள்ளே வந்திருக்கிறியா, மனம் திரும்ப அல்லது ஓடி போன்னு கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். புருஷனுக்கு கீழ்ப்படியாமல் சண்டை போட்டு வந்தீங்கன்னா இந்த பிள்ளைகள் மூலம் பேசிடுவார். வீட்டில் சண்டை போட்டு இங்கே வந்திருக்கிறியா, நீ ஆலயத்தில் ஒப்பரவாயிட்டு வா அப்படின்னு சொல்லி பேசுவார். தீர்க்க தரிசனம் வெளிப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பிள்ளைகளுக்காக ஜெபி. அதனால தான் இன்றைக்கி பிள்ளைகளை சாத்தான் குறி வைக்கிறான். பிள்ளைகளுக்கு நிறைய பாதிப்பு வருகிறது. குழந்தைகளுக்கு தான் இன்றைக்கி பெரிய பாதிப்பு. இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு 1 லட்சத்துக்கு அதிகமான குழந்தைகள் காணாமல் போகிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஒரு வருஷத்தில் 1 லட்சத்துக்கு அதிகமான குழந்தைகள் மிஸ்ஸிங். என்ன ஆகுறான்னு தெரில, எங்கே கொண்டு போகிறாங்கன்னு தெரில. கவர்மெண்ட் வெறும் அறிக்கை தான் கொடுக்குது, 1 லட்சம் பேர் காணோம். டெல்லியில் மாத்திரம் ஒரு வருஷத்தில் 15,000 குழந்தைகள் காணாமல் போகிறாங்க. யார் சொல்லுவது? மினிஸ்டர் பார்லிமெண்ட்டில் அறிக்கை வாசிக்கிறார். டெல்லியில் இந்த வருஷத்தில் 15,000 குழந்தைகள் காணவில்லை. எங்கே போகிறாங்க? அந்த தாய்மார் தகப்பன்மார் எவ்வளோ வேதனைப்படுவாங்க யோசித்து பாருங்க. அப்போ குழந்தைகளை சாத்தான் குறி வைக்கிறான். இவங்க எழுப்புதலுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, அடுத்த சந்ததி எழும்பிரும், இதை வரவிடக்கூடாதுன்னு குழந்தைகளுக்கு ஆபத்துகளை பிசாசு வைத்திருக்கிறான். உங்கள் ஜெபத்தினால பிள்ளைகளை நீங்கள் பாதுகாக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் உபவாச நாளில் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஃபேமிலிக்காக ஜெபிக்கணும். பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. எஸ்ரா சொல்லிக் கொடுங்க, உங்களுக்காக ஜெபிங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. மூன்றாவது, எங்கள் சகல பொருட்களுக்காகவும். பார்த்தீங்களா? முதலாவது உங்களை தாழ்த்துங்க, ரெண்டாவது உங்களுக்காக ஜெபிங்க, மூணாவது உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, நாலாவது பொருட்களுக்காக. நாங்கள் கொண்டு வர்ற பொருள் பாதுகாப்பாக இருக்கணும். ஏன்னா வழியில் திருடர் பயம். அவங்க எல்லாம் எருசலேமுக்கு தங்களுடைய பொருட்கள் வெள்ளி பொன்னெல்லாம் கொண்டு வர்றாங்க தேவாலயத்துக்குன்னு. இப்போ திருடர்கள் தாக்கிடக்கூடாது. அப்போ பொருட்கள் பாதுகாக்கப்படணும் என்பதற்காக. உங்களுக்கு பொருட்கள் இருக்குதா? சொந்த வீடு இருக்குல்ல, அது பாதுகாப்பாக இருக்கணும்ல.
யோபு அவனுடைய வீட்டை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்தார். அப்போ அவங்களுடைய வீடு பாதுகாக்கப்படணும். கார் இருக்குதா, காரு பாதுகாக்கப்படணும். சைக்கிள் இருக்குதா, சைக்கிள் பாதுகாக்கப்படணும். தோட்டம் இருக்குதா, தோட்டம் பாதுகாக்கப்படணும். உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குதா, ஆஃபீஸ் பாதுகாக்கப்படணும். உங்களுடைய பொருட்கள் சேதமடையாதபடி பாதுகாக்கப்படணும். அதுக்கு ஜெபிக்கணும். உபவாச ஜெபத்தில் நீங்கள் இதுக்கெல்லாம் அதுக்கு தான் நான் சொல்கிறது. உங்களுக்கு லாரி வச்சுருக்கிறீங்க, வாகனம் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கெல்லாம் நீங்கள் உபவாசத்தில் வாரத்தில் ஒரு நாள் ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே அது வந்துடும். அதாவது ஒரு ஜெப பாதுகாப்பு. நீங்கள் ஜெபிக்காட்டா சாத்தான் அதை தாக்கி சேதம் உண்டாக்க முடியும். இப்போ யோபு எல்லா விதத்திலும் அவர் பாதுகாக்கப்பட்டிருந்தார். சாத்தானால் அவருடைய மிருகங்களை தொட முடியல, தோட்டங்களை தொட முடியல, எதிலையுமே கை வைக்க முடியல. அவன் எதையாவது ட்ரை பண்ணுறான், எங்காவது யோபுவை சேதப்படுத்தலான்னா முடியல. ஆண்டவர் யோபையும் அவனுக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் சுற்றிலே வேலி அடைத்து பாதுகாத்தார். அல்லேலூயா. காரணம் யோபுடைய ஜெபம். அவர் தவறாமல் பலி செலுத்தி ப்ரேயர் பண்ணதுனால பாதுகாப்பு. அப்போ நீங்கள் தவறாமல் உங்களுடைய ஃபேமிலிக்காக உபவாசம் பண்ணி உங்களுடைய வாகனங்கள், உங்களுடைய வீடு, உங்களுடைய பிள்ளைகள், அவங்களுடைய போக்குவரத்து எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். அப்போ ஆண்டவருடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கும். ஒரு ஃபேமிலி பாருங்கள், அவங்க குடும்பம் நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு பிஸ்னஸில் நஷ்டம். அவங்களுடைய வாகனம் ஆக்சிடெண்ட் ஆகுது, நஷ்டமாகுது. அவங்க வச்சுருந்த லாரி, அவங்களுடைய வச்சுருந்த பஸ்ஸு விபத்துக்குள் ஆகுது, மரணம் சம்பவிக்குது, டிரைவர் மாறு, நிறைய நஷ்டம். அப்படியே பிஸ்னஸ் எல்லாம் படிப்படியாக சரிஞ்சிக்கிட்டே வருது. பட்டணத்துக்கு பிரபலமான குடும்பம், நல்லா வாழ்ந்திருந்த குடும்பம், அவங்க நல்ல பிஸ்னஸில் நல்லா இருந்தாங்க. இப்போ எல்லாம் பாதிப்பு. என்ன பண்ணுன்னு தெரில. அவங்க ஜெபிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டு வந்தாங்க. எங்கள் குடும்பத்தில் இப்படிலாம் நடக்குது, பிஸ்னஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டு போச்சு, நிறைய இழப்புகள், வீண் செலவுகள், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். அப்படி ஜெபித்த போது அந்த ஊழியக்காரர் சொன்னார், உங்களுக்கு விரோதமாய் மந்திரவாதம் செய்யப்பட்டது, பில்லி சூனியம், உங்கள் மேலே பொறாமை கொண்டு மந்திரங்கள் ஏவப்பட்டதுனால இந்த ஆபத்து, விபத்து, நஷ்டம், இழப்பெல்லாம் உண்டாகுது. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் குடும்பமாக உபவாசம் பண்ணி ஜெபிங்க. அந்த ஊழியக்காரர் பார்த்தீங்களா, நல்ல ஆலோசனை கொடுத்தார். நான் தகடு எடுக்கிறேன்னு வரல. தகடு எடுக்கிற ஆளெல்லாம் வீட்டுக்குள்ளே விட்டுறாருங்க. நல்லா இருக்கிற வீட்டை உடைச்சி போட்டு போயிடுவாங்க. தகடு எடுக்கிற ஒரு ஊழியமே கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்கள். தகடை எரிக்கிற ஊழியம் தான் இருக்குது. இயேசுவின் நாமத்தால் எரிந்து போகட்டும்னா பிசாசன் கிரியை எரிஞ்சு போயிடும். தோண்டிலாம் எடுக்க தேவையில்லை. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமாம், தோண்டி எடுக்கிறேன் அப்படின்னு ஆட்கள் எல்லாம் உள்ளே விடாதுங்க. உங்கள் வீடு தான் பாழாகி போயிடும். ஆனால் பிசாசு இருக்குது, பில்லி சூனி இருக்குது, மந்திரவாதம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அதை மாதிரி இந்த பில்லி சூனியம் அந்த குடும்பத்தை பாதித்தது. இந்த ஊழியக்காரர் நல்ல ஊழியக்காரர், அதனால் அவர் அழகாக கைடன்ஸ் கொடுத்தாரு. நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் ஃபேமிலியாக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார், இந்த கிரியை அழிஞ்சிரும். உடனே சரின்னு சொல்லி எல்லா சண்டே ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வந்து ஃபேமிலியாக உட்காந்து பாட்டு பாடி எல்லாரும் ஜெபம். எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பிக்கிற பிசாசின் கிரியை அழிக்கப்படணும். எங்களுடைய வியாபாரத்துக்கு விரோதமாய், வாகனங்களுக்கு விரோதமாய், எங்கள் சொத்துக்களுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற சாத்தானுடைய கிரியை அழிக்கப்படட்டும். கருத்தான் ஜெபம் பண்ண. இவங்க ஜெபிக்க 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 மந்திரவாதத்தின் கிரியை அழிந்தார். வியாபாரம் பாதுகாக்கப்பட்டார். இழந்து போனதெல்லாம் ஆண்டவர் திரும்ப கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. பார்த்தீங்களா, அந்த உபவாச ஜெபத்தினால அவங்களுடைய பொருட்கள் பாதுகாக்கப்படுகிறாரு. அப்போ நீங்கள் உபவாசம் பண்ணி, அதான் சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை தோறும் உபவாசம் பண்ணி உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்காக ஜெபிங்க. நீங்கள் ஜெபிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய பொருட்கள் பத்திரப்படுத்தப்பட்டு இருக்கும். அதனால தான் சொல்கிறார், உங்களுடைய பொருட்களுக்காகவும் ஜெபிச்சா. கடைசி 5வது எதுக்கு ஜெபிக்கிறாங்க பாருங்கள், செவ்வையான வழியை தேடுகிறதற்கும். செவ்வையான வழி தேடுவதற்கு, அதாவது தேவ சித்தத்தை அறிவதற்கு. ஆண்டவரே, எங்களை எந்த பாதையில் நடத்த போகிறீங்க, நாங்கள் என்ன செய்யணும், இந்த வழிகளை எங்களுக்கு காண்பீங்க, எங்களுக்கு சொல்லி கொடுங்க. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு, தேவனுடைய பார்வைக்கு செவ்வையானதை செய்வதற்கு நம்ம உபவாசத்தை ஜெபிக்கணும். ஆமென். அல்லேலூயா.
இதுக்கு ரொம்ப சுலபமான வழியை விசுவாசி கண்டுபிடிச்சிருக்காங்க. நேர பாஸ்டர்கிட்ட வந்து, பாஸ்டர் எங்கள் மகளுக்கு கல்யாணம் ஆகணும், தேவ சித்தம் என்னன்னு தெரியல, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அடுத்தவர் வருவார், எங்கள் பிஸ்னஸில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, அடுத்து என்ன பண்ணன்னு தெரியல, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. யார் ஜெபிக்கணும்? பாஸ்டர். உபவாசம் பண்ணி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு நாள் உபவாசம் பண்ணவங்க பாஸ்டர் என்றைக்கு தான் சாப்பிட்றது? பாஸ்டர் ஏசன்னா இருந்தாங்க ஆந்திராவில், இப்போ இல்லை அவங்க தான் சொல்லுவாங்க எல்லாம், அந்த பாஸ்டர் என் குடும்பத்துக்கு உபவாசம் பண்ணி ஜெபிங்க. ஒவ்வொருத்தரும் சொல்கிறார். அவர் சொல்கிறார், நான் எல்லாருக்கும் உபவாசிக்க ஆரம்பித்தேன், நான் எப்போ தான் சாப்பிட்றது? உங்கள் பாஸ்டர் இல்லை, நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். சிலர் வருவாங்க, பிரதர் தேவ சித்தம் என்னன்னே தெரியல, குழப்பமாக இருக்குது, எனக்கு ஜெபம் பண்ணி சொல்லுங்கள். சரி, நான் ஜெபம் பண்ணி சொல்கிறேன். நீ ஜெபம் பண்ணிவிட்டு கர்த்தர் சொல்கிறார் 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு ஆண்டவர் கைடன்ஸ் தருவார். இப்போ இலங்கைக்கு போயிருந்தேன், ஒருத்தர் வர்றார், நான் ஊழியம் செய்யணுமா என்ன பண்ணன்னு தெரியல, குழப்பமாக இருக்குது, ஜெபி எனக்கா ஜெபம் பண்ணுங்க. நான் ஜெபிச்சு ஆண்டவர் சொன்னார் 3 நாள் அவனை உபவாசம் பண்ண சொல்லு. 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிங்க, கர்த்தர் உங்களோட பேசுவாராம். 3 நாளா நான் உபவாசிக்கணும், எனக்கு இந்த இப்போ சொல்ல வேலை இருக்கிற, அப்போ ஊழியக்காரன் மட்டும் சும்மா இருக்காரா? எல்லாத்தையும் ஒதுக்கு. 3 நாள் யார்கிட்டையும் பேசப்படாத தேவ சமத்தில் உட்கார்ந்து ஜெபி, கர்த்தர் உனக்கு பேசுவேன்னு சொல்லி இருக்கிறார், வழி நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ உங்களுக்கு பிஸ்னஸில் ஒரு கைடன்ஸ் வேணும், பிள்ளைகள் திருமண காரியத்தில் கைடன்ஸ் வேணும், குடும்பமாக உபவாசம் பண்ணுங்க. ஆண்டவரை தெளிவான வழி நடத்துதலை தாரும். என் மகளுக்கு என் மகனுக்கு இந்த திருமண காரியத்தை ஒழுங்கு பண்ணலாமா, இந்த பிஸ்னஸை செய்யலாமா, நாங்கள் என்ன செய்யணும், என் பிள்ளைகளை என்ன படிக்க வைக்கணும், உங்களுடைய திட்டம் என்னை செவ்வையான வழியை காட்டுங்கன்னு நீங்கள் குடும்பமாக உபவாசம் பண்ணி ஜெபிச்சு பாருங்கள், கர்த்தர் எவ்வளவு அழகாக நடத்துகிறான்னு பாருங்கள். அல்லேலூயா. அப்போது நீங்கள் செவ்வையான வழியை தேட, தேவ சித்தத்தை அறிய உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். ஆமென். அப்போ இவ்வளோ காரியம் இருக்குது. அப்படி ஜெபிக்கும்போது ஆண்டவர் இந்த உபவாச ஜெபத்தில் அழகாக உங்களை பாதுகாப்பார், வழி நடத்துவார், உங்களை பயன்படுத்துவார். இந்த ஜெபத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. ஆமென். இன்னொரு வசனத்தை வாசித்துட்டு ஜெபிக்க போகிறோம். இதில் தேவனுக்கு ஏற்ற உபவாசம் அப்படின்னு பைபிள் ஒரு வசனம் இருக்குது. ஏசாயா 58:5 மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கி நாணலை போல் ரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாய் இருக்குமோ, இதையா உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, உபவாசம் சாப்பிடாம உட்காந்து படுத்துக்கிறாரு, ரெட்டில் சாம்பல்ல, அவ்வளோதான். ஆண்டவர் சொல்ல, இதையா எனக்கு பிரியமான உபவாசம்னு சொல்லுவேன்? எனக்கு பிரியமான உபவாசம் ஆண்டவர் சொல்றார். கர்த்தருக்கு பிரியமான உபவாசம் அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7வது வசனம் 6-7 வசனம் வாசிங்க. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கடி பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். எனக்கு உகந்த உபவாசம் ஆண்டவர் சொல்றார். ஆண்டவருக்கு உகந்த உபவாசம் அதை நம்ம கடைபிடிக்கணும். அப்போ உன்னுடைய சுகவாழ்வு சீக்கிரத்தில் தொழிற்கு அப்புறம் வாக்கு தத்துவம், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். இப்படி உபவாசித்தா இந்த வாக்குத்தத்த ஆசீர்வாதத்தில் ஆண்டவர் தருகிறார். அது என்ன பண்ணணுமா, கட்டுண்டவர்களை கட்டு அவிழ்க்கணும், அடிமைப்பட்டவர்களுக்கு விடுதலை கோரணுமானா இந்த பட்டணத்தில் மதுபானத்துக்கும் விபச்சார வேசித்தனத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நீங்கள் உபவாசத்தை ஜெபித்து அந்த கட்டுகளை அறுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. என் ஜனத்தின் மேல் இருக்கிற பாவக்கட்டு அறுக்கப்படணும், சாபக்கட்டு அறுக்கப்படணும். அதுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். உங்கள் ஜெபத்தின் மூலமாக சுயநலமாக ஜெபிக்காதபடி நீங்கள் மற்றவங்களுக்காக அந்த கட்டுகளை அறுக்கப்பட விடுதலை அடைய ஜெபிக்கணுமா. அதான் தேவனுக்கு பிரியமான உகந்த உபவாசம். அது மாத்திரம் இல்லை, பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடு அப்படின்னு சொல்கிறார். இதை நன்மை செய்யுங்க, ஏழைகளுக்கு சுற்றியில் இருக்கிற மக்களுக்கு நன்மை செய்யுங்க.
சரி, இப்போது 21 நாள் உபவாசம் பண்ணும்போது யாருக்கு லாபம்? ஒரு வேளை சாப்பாட்டை ஒதுக்குனா கூட, ஒரு வேளை சாப்பாட்டுக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளோ செலவு பண்ணுவீங்க? சும்மா ஒரு கணக்கு சொல்லுங்களேன். கரெக்டாக தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. உங்கள் ஃபேமிலியில் 5 பேர் இருக்கிறீங்க. ஒரு வேளை சாப்பாடு நீங்கள் பொங்கலைன்னா எவ்வளோ மிச்சமாகும்? பெண்கள் தான் வீட்டு ஃபைனான்ஸ் மினிஸ்டர், உங்களுக்கு தானே தெரியும். ஒரு வேளை சமைக்கலைன்னா எவ்வளோ மிச்சமாகும் உங்கள் வீட்டில்? ஒரு 500 ரூபா ஆகும்ல. ஒரு வேளை சாப்பாடு அவங்க வீட்டில் பண்ணாமல் நீங்கள் அவாய்ட் பண்ணால் 500 ரூபா ஆகும். 21 நாளைக்கு எவ்வளோ ஆகும்? 10,000. சரி, 10,000ன்னே வைப்பேன். 21 நாள் உபவாசம் பண்ணால் எவ்வளோ லாபம் உங்களுக்கு? 10,000 ரூபா லாபம். உபவாசம் இருந்தால் லாபம் இருக்குல்ல வீட்டில். அந்த 10,000 ரூபாயை நீங்கள் லாபமாக கருதி உங்களுக்கு வச்சுக்கொள்ளக்கூடாது, ஏழைகளுக்கு உதவி செய்யணும். அல்லேலூயா. இதுதான் உண்மையான உபவாசம், கர்த்தருக்கு உகந்த உபவாசம். ஆமேன்னு சொல்லுங்க. இல்லை, சிஎஸ்ஐ சபையில் இந்த லெந்து காலத்தில் 40 நாள் உபவாசம் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? 40 நாள் பூ வைக்க மாட்டாங்க, செண்டு போட மாட்டாங்க, மாம்சம் சாப்பிட 40 நாளும் வெஜிடேரியன், நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அது கூட உபவாசம் தான், சின்சியராக செய்தால். தானியல் உபவாசம். தானியல் 21 நாள் என்ன பண்ணார்? ருசியுள்ள ஆகாரம் சாப்பிடல, வெறும் கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருந்தார். அது கூட உபவாசம் தான். அப்போ செண்டு போட மாட்டார், பரிமள தைலம் பூசிக்கொள்ளலை. அவர் செண்டு போடுற பழக்கெல்லாம் இருந்திருக்கு தானியலுக்கு, பரிமள தைலம் பூசிக்கொள்ளலை. 21 நாள் அது தானியல் உபவாசம். சில காரியத்தை ஒதுக்குவார். மாம்சம் சாப்பிட மாட்டேன், பூ வைக்க மாட்டேன். அதை சிலர் பரிகாசம் பண்ணுவாங்க. அதை சின்சியராக செய்தால் தேவன் அதை அங்கீகரிப்பார். அல்லேலூயா. இப்போ அதுக்கு என்ன பண்ணான்னு தெரியுமா? எல்லார் வீட்டிலும் உண்டியல் கொடுத்துருவாங்க. சிஎஸ்ஐ சபையில் 40 நாள் உண்டியல் கொடுத்து, நீ பூ வாங்க வைக்க மாட்டேல்ல, மீன் வாங்க மாட்டீங்கல்ல, இறைச்சி வாங்க மாட்டேன், அந்த காசெல்லாம் உண்டியலில் போடுங்க. அதை போட்டு 40 நாள் கொண்டு வந்து சர்ச்சில் படைக்கணும். அந்த காணிக்கையில் தான் 50% யூதர்களுக்கு ஊழியத்துக்காக அனுப்புவாங்க. அந்த காலத்தில் யூதர் ஊழியத்துக்கு அனுப்புவாங்க அந்த பணத்தை சிஎஸ்ஐ சபையில். மீதி உள்ள பணத்தை அவங்க ஏதோ ஒரு திட்டத்துக்கு பயன்படுத்துவாங்க. அப்போ உபவாசிக்கிறதுனால உண்டான மிச்ச பணத்தை காணிக்க கொண்டு வந்து படைக்கும் போது தான் அது தேவனுக்கு உகந்த உபவாசம். புரியுதா? வசனம் சொல்லுதா? பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடு, உடை இல்லாதவனுக்கு உடை எடுத்து கொடு. இவ்வளோ பேர் உபவாசிக்கிறீங்கன்னா 21 நாள் எவ்வளோ மிச்சம்? அதை கவரில் போட்டு கொண்டு வந்து 21வது நாள் சர்ச்சில் படைக்கணும். அதில் லட்சக்கணக்காக பணம் வரும். இந்த பணத்தை வச்சு கிறிஸ்மஸுக்கு நீங்கள் 100கணக்கான ஏழைகளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம். உங்கள் சபை கர்த்தரை மகிமைப்படுத்தும். அந்த உபவாசத்தை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றார், எனக்கு உகந்த உபவாசம், உன்னுடைய சுக வாழ்வு துளிர்க்கும், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். அதனால் இந்த உபவாச ஜெபத்தை வித்தியாசமாக இந்த சபை கடைபிடிக்க போகிறீங்க. ஆமென். இது என்னடா நம்ம வீட்டுக்கு ஒரு மிச்சம் கிடைக்குன்னு பார்த்தா இந்த ஊழியக்காரர் அதையும் கெடுத்துறார் போல் இருக்கே. இல்லை, நீங்கள் இதை செய்து பாருங்கள், உங்களை 1000 மடங்காய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய சுக வாழ்வு துளிர்க்கும். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், எனக்கு உகந்த உபவாசம் பண்ணுங்க, உங்களுடைய சுக வாழ்வு துளிர்க்கும், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுகிறார். இதான் கர்த்தருக்கு உகந்த உபவாசம். ஆமென். அப்போ இதுக்கு டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸை ஒட்டி உங்கள் கேம்பஸில் நீங்கள் 1000 ஏழைகளை கூட்டு விருந்து பண்ணலாம், ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம் ஏழைகளுக்கு. அப்போ ஆண்டவர் மகிமைப்படுவார். இது எப்படி கொடுக்குறேன்? உங்கள் சாக்ரிஃபைஸ். நீங்கள் உபவாசம் பண்ணி தியாகம் பண்ணி ஜெபிச்சு அந்த காசில் இந்த ஏழைகளுக்கு உதவி செய்யும்போது தேவன் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைவார். ஆமென். இதை செய்யுங்க, உங்களுடைய சுக வாழ்வு துளிர்க்கும். ஆமென். சரி, இந்த உபவாச ஜெபத்தில் இந்த வசனத்துங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. எல்லாம் எழும்பி நில்லுங்க, நம்ம ஜெபிக்க போகிறோம். 5 காரியங்கள். 1, உங்களை தேவனுக்கு முன்பாய் தாழ்த்தணும். 2வது, உங்களுக்காக ஜெபிக்கணும். 3வது, உங்களுடைய பிள்ளைகள் குடும்பத்தாருக்காக ஜெபிக்கணும். 4வது, உங்களுடைய பொருட்கள், உங்களுக்கு உண்டான எல்லாவற்றினுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும். 5வது, தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள செவ்வையான வழிகளை தேட ஜெபிக்கணும். அதன் பிறகு நீங்கள் உபவாசிக்கிற பணத்தை ஏழைகளுக்காக செலவு பண்ணணும், தரித்திரருக்கு கொடுக்கணும்.
அப்போ தேவன் அதை பார்த்து உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடி, யார் யார் உபவாசம் பண்ணுறீங்களோ, யார் யார் உபவாசத்தை சின்சியராக பண்ணுறீங்களோ அவங்க எல்லாம் வலதுகரம் உயர்த்தி 2 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த உபவாச நாளுக்காக ஸ்தோத்திரம், எனக்கு உபவாசிக்க கிருபை தருகிறதற்காக ஸ்தோத்திரம். நல்ல துதிங்க, நல்ல கரை தலைக்கு மேலே உயர்த்தணும். அப்படி உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த பரிசுத்த உபவாச நாட்களுக்காக ஸ்தோத்திரம், உபவாசிக்க எனக்கு கிருபை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நல்ல துதிங்க. என் தேசத்துக்காக ஜெபிக்க, எங்கள் பட்டணத்துக்காக ஜெபிக்க, எங்கள் சபைக்காக ஜெபிக்க நல்ல வாய்ப்பு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த உபவாச நாளில் என்னை தாழ்த்துவேன் ஆண்டவரே, என்னை தாழ்த்துவேன். என்னை தாழ்த்த கிருபை தாரும், தாழ்மையாய் நடந்து கொள்ள கிருபை தாரும். எனக்காக ஜெபிக்க கிருபை தாரும், குடும்பத்துக்காக ஜெபிக்க கிருபை தாரும், எங்களுக்கு உண்டான பொருட்கள் எல்லாவற்றிற்காக ஜெபிக்க கிருபை தாரும். தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள கிருபை தாரும். தடைப்பட்டிருக்கிற காரியமெல்லாம் வெல்லகணும், காரியம் வாய்க்கணும். எங்க குடும்பத்தில் இது நிமித்தம் ஆசீர்வாதம் உண்டாகணும். ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ஆண்டவரே, எங்க பட்டணத்தில் எழுப்புதல் வரணும், எங்க சபையில் எழுப்புதல் வெடித்து கிளம்பணும். இந்த மாபெரும் அற்புதங்களை ஆசீர்வாதத்தை நாங்க பார்க்கணும். அதற்காக ஆண்டவரே, நான் இதுவரை உபவாசிக்கல, இன்னும் 1 வார காலமாவது நான் உபவாசிக்க ஒப்பு கொடுக்கிறேன். நீர் சொல்லுகிறபடி உபவாசிக்க ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுங்க. இன்னும் வரை உபவாசிக்காதவங்க உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்க பிசினஸ் மேனா இருந்தாலும் உபவாசிக்க முடியும். ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவரே, நான் உபவாசிக்க ஒப்பு கொடுக்கிறேன். குடும்பமா நாங்கள் உபவாசம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் உபவாசிக்கிற பணத்தை ஏழைகளுக்கு செலவு பண்ணுவோம், ஏழைகளுக்கு கொடுப்போம். ஆண்டவரே, அப்படி எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. ஒப்பு கொடுக்கிறவங்களை ஆண்டவர் பார்க்கிறார். இப்போ உங்களுடைய இருதயத்தில் கை வைங்க, கண்களை மூடுங்க. ஆண்டவரே, நீர் என்னை அறிந்திருக்கிற தேவன், என்னை ஆசீர்வதியும். உன் சுக வாழ்வை சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்றீரே, ஆசீர்வதியும்.